திருச்சிற்றம்பலம். பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானையே பிரிவிலா அடியார்க்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்து அருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயளத்தின் சிலை கை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே. கருணை புலி திருமுகத்தில் திருநீற்றுணுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தருதுறவோடு பொறையுளத்தில் பொறுத்தே பிங்ககனார் மலத்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துரைசை சிவஞான மாமுனிவன் மலத்தால் ஒரு பொழுதும் நீங்காமல் எமதுளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பாம். பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெருங்கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மலைவார துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெறும் சிவபோக கொழுந்தேரல் வாய்மடுத்து தேக்கி செம்மாந்து இருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதவூர் அடியினைகள் போற்றி. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிரமேற்கொண்டு திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீ குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாய் விளங்குகின்ற மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் என்னை நெறியிலே ஈடுபடுத்தி அருளுகின்ற குருநாதர் தங்கல் சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் மனம் மொழி மெய் ஆகிய முக்கர்ண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து இந்த நிகழ்வு நடப்பதற்கு துணையாய் இருக்கின்ற பெரியவர்கள் கலந்து சிறப்பிக்கின்ற அடியார் பெருமக்கள் அனைவரது திருவடிகளுக்கும் இது அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். கடவுள் மாமுனிவர் அருளி செய்த இந்த திருவாதவூரர் புராணத்திலே இன்றைக்கு கிட்டத்தட்ட 35வது வகுப்பிலே நாம் சந்திக்கின்றோம். வழக்கம் போல விநாயக வணக்கத்தை சிந்தித்து பவளமால் வரை நிலவெறிப்பது போல் பரந்த நீற்றழகு பச்சுடம்பில் திவள மாதுடனன்றாடிய பரமன் சிறுவனை பாரத பெரும்போர் தவளமா மறுப்பொன்றொடித்தொரு கரத்தில் தரித்துயர்கிரிப்புறத்தெழுதும் கவளமாகளிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவாம். கவளமாகளிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவாம் என்று எல்லோருமாக விநாயக பெருமானுடைய திருவடிகளை நினைந்து போற்றி வணங்கி, இப்ப கதை எங்க இருக்கிறோம்னா மாணிக்க வாசகர் தில்லையிலே இருக்கிறார். மீண்டும் கதையை ஞாபகப்படுத்தணும் இல்லை என தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். குதிரையெல்லாம் மதுரையில தண்ணி எல்லாம் அடைச்சி எல்லாம் முடிஞ்சு எல்லாம் அவர் இதாகி திருப்பெருந்துறைக்கு வரணும்னு சொல்லி அங்கு இருந்து அங்க பெருமானுடைய அருளால் சில பதிகங்களை எல்லாம் நமச்சிவாய வாழ்க என்று எடுத்துன்னு சொல்றார். அதனால சிவபுராணம், அதிசயப்பத்து, அற்புதப்பத்து, சென்னிப்பத்து இப்படி எல்லாம் சில பதிகங்கள் எல்லாம் பாடி பாண்டி பதிகம் அதெல்லாம் பாடி அப்புறம் ஒவ்வொரு ஊரா அதான் நம்ம போன வாரம் பார்த்தோம். சில ஊர்கள் எல்லாம் அப்படி உண்டு. திருவாரூர் திருவிடைமை வந்தார், திருவாரூர் வந்தார், சீர்காழிக்கு வந்தார், திருக்கழுக்குன்றம் வந்தார், தில்லைக்கு சேர்ந்துட்டார். இப்ப தில்லையில தான் இருக்கிறார். தில்லையில வழிபாடெல்லாம் கூட அவர் சொன்னார். அந்த மேலே சிற்றம்பலத்துல இருந்து கிளையே இறங்காம கண்ணு கூட அசையாம அப்படியே அதுலேயே நின்று அப்படியெல்லாம் வழிபாடு செய்திருக்கிறார். ஆனால் அப்பொழுது அங்கே இருந்த அந்த மெய்க்காவலர்லாம் கிளை இறங்குங்க அப்படின்லாம் சொல்லி, என்ன சார் இருந்தாலும் ஒன்றும் கை கால் ஒன்றும் அசைவே இல்லை, பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்லாம் நினைக்க, அதுக்கப்புறம் தான் மெல்ல அவருடைய வாயை திறந்து சிவசிவ போற்றிங்கிறார். அந்த அப்படி அசைவில்லாம இருந்து சிவசிவ போற்றின்னு சொல்றதுக்கு சாமுடற்கு உயிர் எய்து தன்மை போல்கிறார். அப்படின்னா இறந்து போன ஒருத்தர் இப்ப லேசா பேச ஆரம்பிச்சு அப்படி இருக்கு. அந்த மாதிரினா அந்த அளவுக்கு அசைவில்லாமல் இருந்திருக்கிறார். அந்த நிலையெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அவர் அங்க தில்லை ஊருக்குள்ள வரும் பொழுது முதல்ல பிரகாரத்துல சுவாமி அங்கெல்லாம் சுத்தி
திருமூலநாதரை வழிபாடு செஞ்சு எல்லாம் முடிஞ்சு நடையடைக்க போறாங்கன்ட்டு வெளியே வராரு. வந்து திருப்புலிச்சிரம் போறார். திருப்புலிச்சிரம் போற மேல இந்த தெருவிலேயே வந்து கீர்த்தி திருவகவல், திருவண்ட பகுதி, போர்த்தி திருவகவல் இதெல்லாம் பாடிட்டே போய் திருநாகேஸ்வரம் வழிபாடு செஞ்சு அதெல்லாம் செஞ்சு அங்கேயே தங்குறார். அப்புறம் அப்படியே அங்கே வரும் பொழுது அங்கே அந்த குழந்தைகள்லாம் பாடுறதெல்லாம் பார்க்கிறார். அப்படியே ஒன்றா வந்து தில்லையில இருந்த மகிழ்ச்சிய ஆடும் மிக்குலா நத்தில்லை ஆண்டவன் தன்னை கொண்டென்றும் என்று சொல்றார். அப்படின்னா குலாப்பத்த ஆண்டானை கொண்டன்றேன்னு தானே சொல்ல. என்புள் உருக்கி இருவினையை ஈடழித்து துன்பம் களைந்து தொந்துவங்கள் தூய்மை செய்து முன்புள்ளவற்றை முழுதழிய உள்புகுந்த அன்பின் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே என்றெல்லாம் ஓடும் கவந்தியுமே உறவென்றெற்று உள்கசிந்து தேடும் பொருளும் சிவன்களே எனத் தெளிந்து அப்படியெல்லாம் வந்து அங்கே அந்த குலாப்பத்தை பாடுறார். பாடி அப்படியே அங்கிருந்து வர அந்த பெண்கள் எல்லாம் சுண்ணம் இடிக்கிறத பார்த்தார். அவங்களுக்குள்ள பேசுகிற மொழியெல்லாம் கேட்டு திருப்பொற்சுண்ணம் வந்து முத்து நல் தாபம் பூமாலை தூக்கி அதை பாடுறார். அதெல்லாம் பாடி அங்கிருந்து அப்படியே கிளம்பி திருச்சுண்ணம் இடிச்சதெல்லாம் பார்த்து அவங்க பேசுறதெல்லாம் கேட்டு அப்படியே கொஞ்சம் இது பண்ணும் பொழுது அந்த குழந்தைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாடுறாங்க. விளையாடும் பொழுதும் அந்த குழந்தைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறாங்க. சுவாமியை தவிர வேற ஒன்றும் சொல்லக்கூடாது. அவங்களுக்குள்ள அப்படி ஒரு அமைப்பு இருக்கு. அதெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு இடங்கள். அதாவது குழந்தைகள் மத்தியிலேயே சைவ நெறி எப்படி நிலைத்து இருந்திருக்கிறது. குழந்தைகள் மத்தியில இந்த சைவ நெறி வந்து புகுத்தப்பட்டு விட்டதுன்னா பின்னாடி கவலை இல்லை, அது அப்படியே வரும். ஏன்னா சின்ன வயசுல அதை பண்ணிட்டோம்னு வச்சுக்கீங்களேன், தொட்டில் பழக்கம் சுடாடு மட்டும். அதனால அது சின்ன வயசுலேயே சுவாமியை பாடணும், திருநீர் பூசணும், உத்ராட்சம் அணியணும் அப்படிங்கிற பழக்கம் அவர்களுக்கு அதை ஏற்படுத்தி விட்டோம்னா அது அப்புறம் அவங்களுக்கு அப்படியே நிற்கும். அது நிற்கிறது மட்டுமில்ல, அடுத்த சந்ததியினர் அதை வந்து பின்பற்றுவார்கள். அவங்க ஆகும் பொழுது அவங்களுடைய குழந்தைகள், அப்புறம் அவங்களுடைய குழந்தைகள், இது அப்படி தொடரும். அதனால அங்க அந்த மாதிரி தான் தில்லையில குழந்தைகள் இருந்ததை பார்க்கிறேன்னு சொல்றாரு. கண்டபின் வரிது கூறும் கட்டுரை சிறிது மற்ற மண்டனை உரைமின் நீர் என்று. கட்டுரை சிறிது மற்ற எம் அண்டனை பெருமானை உரைமின் அப்படின்லாம் சொல்றார். அந்த கட்டுரைங்கிறது சாதாரண பொருள் சொன்னா கட்டுரைன்னா வேற கதை கட்டுக்கதையெல்லாம் பேசுறது அப்படின்னு. வேர்பிள்ளை அது கசடு உரை கட்டுரைங்கிறார். கசடுனா குற்றம்னு அர்த்தம். அப்ப சுவாமியை தவிர வேற எது பேசினாலும் குற்றமா. அதனால அது கசடு உரை. பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேன்னு தானே சொல்றார். அதனால வந்து சுவாமியை தவிர வேற நான் கெட்டதெல்லாம் ஒன்றும் பேசல சார், நல்லதுதான் பேசினேன். சுவாமியை பத்தி பேசினாதான் நல்லது, வேற எது பேசினாலும் அது குற்றம் தான் அப்படிங்கிறார். நான் ஒன்றும் தப்பெல்லாம் பேசல, அறம் தான் பேசினேன். நல்லா படிக்கணும், நாலு வாழ்க்கையில முன்னே நல்லா சம்பாதிக்கணும், நல்லா இருக்குன்னு சொன்னேன். சாமி இதெல்லாம் சாமி செய்வார்னு சொல்லியிருந்தேன்னா ரைட்டான பேச்சு. சாமியை பற்றி நீ சொல்லலைன்னா இது தப்பான பேச்சு, அவ்வளோதான் அப்படின்ட்டு கட்டுரைங்கிறத கசடு உரைன்னு பொருள் எழுதி கசடுனா குற்றம்னு எழுதிட்டார் பொருள். அப்போ சுவாமியை தவிர வேற எது பேசினாலும் அது குற்றமாயிடுமா வந்து அப்படின்னு வேர்பிள்ளை ரொம்ப உயர்ந்த உரை. அதனால கட்டுரை சிறிது மற்றம் அண்டனை உரை மின்னீர் என்று அவரவரே உரைத்ததாக, அதான் சிறப்பு. அதுல யாரோ லீடர் மாதிரி இருக்கலாம், அந்த பிள்ளை தான் சொல்லிச்சு எல்லாத்தையும் சாமியை தவிர வேற பேசக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லல. அவரவர் உரைத்த எல்லா பிள்ளைகளும் அப்படிதான் பேசுது, சாமியை தான் பேசணும் ஒண்ணுக்கு ஒண்ணு. அவரவர் உரைத்ததாக எந்தரு திருத்தெள்ளேனம் திருவுந்தி எழில் தோநோக்கம் பந்திகள் திருப்பூவல்லி பாடல் பொன்னூசல் சொன்னார். 5 திருத்தெள்ளேனம், திரு உந்தியார், திருத்தோள் நோக்கம், திருப்புவல்லி, திரு பொன்னூசல், இதெல்லாம் அந்த பிள்ளைங்க ஒண்ணுக்கு ஒண்ணு பேசுறத வச்சு அதை கேட்டுதே படிப்பிட்டேன். மணிக்கவாசர் பாடினதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா அந்த பிள்ளைங்க எல்லாம் அவங்களுக்குள்ள பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னாரு, சாமியவே தான் பேசுறாங்க. அவங்க சாமியை பத்தி என்ன பேசுறாங்களோ இல்லை கேட்கும், இது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கான்னு பாட்டா எழுதி கொடுத்தேன். வேடிக்கையா சொன்னா பாடினது இவரு, மூலமெல்லாம் அந்த பிள்ளைங்க கொடுத்தது. ஆமா, அவங்க கொடுக்க இவர் வாங்கி அதை வந்து எழுதிட்டார். அப்படிதான் திருத்தெள்ளேனம் எல்லாம் அருமையான இடங்கள் இல்லைங்களா. நமக்கு திருமாலும் பன்றியா சென்றுணரா திருவடியை உரு நாம் அறிய ஓர் அந்தனாய் ஆண்டு கொண்டாண்டார். இல்லைன்னா அவனுடைய உருவத்தை நம்மால என்னைக்கு அறிய முடியும். அதனால உரு நாம் அறிய எப்படி வந்தான்னாரு, ஒரு அந்தனாய் ஆண்டு கொண்டான்னார். அந்தனா ஆசிரியன்னு பொருள். பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியன்னர். ஆரியன்னா ஆசிரியன்னு அர்த்தம். இப்படி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லுது யாருன்னா ஆசிரியர்.
ஆசிரியனாய் ஆண்டு கொண்டானே இங்க பழனி மைய பேராசிரியர் வந்துட்டார். அது ஆசிரியர்னா உடனே ஆசிரியரா வந்துட்டார் இல்லைங்களா, சுவாமி ஜெயநாதன். அதனால அந்தனாய் ஆண்டு கொண்டா ஓர் நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாருக்கு 1000 திருநாமம். இந்த பிள்ளைங்கள்லாம் சொல்லியிருக்கு, இப்படி சொல்லலாம் சாமி அப்படி சொல்லலாம்னு சொல்லியிருக்கு. அது ஒரு மனசுல பதிஞ்சிடுது. அந்த ஆளுக்கு பேரே கிடையாது, ஆனா நம்ம வந்து வச்சுக்கலாம் போல இருக்கு அப்படின்னு 1000 திருநாமம். இந்த விநாயகர் கோயில்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேரெல்லாம் பார்ப்போம். சித்தி விநாயகரும் மாப்பிள்ளை விநாயகரும். அது இப்போ புதுசு புதுசாக பேர். திருநெல்வேலியில் அந்த பேருந்து பணிமனை இருக்கும் பாருங்க, டிப்போ. அந்த அப்போல்லாம் வந்து இந்த பேரில் அந்த கட்டபொம்மன் போக்குவரத்து கழகம் அப்படிதான். இந்த கட்டபொம்மன் போக்குவரத்து கழகத்துக்கு வாசல்ல ஒரு பிள்ளையார் கோயில். அந்த பிள்ளையாருக்கு பேர் வந்து பேருந்து விநாயகர் வச்சுட்டான். இப்பவுமே அப்படிதான் இருக்கு. இப்பவுமே அந்த விநாயகருக்கு பேர் வந்து பேருந்து விநாயகர். ஏன்னா உள்ள பேருந்து இருக்கு, வெளியே விநாயகர் இருக்கார், அவர் பேருந்து விநாயகர் ஆகிட்டு. அப்ப அதான் நான் நினைப்பேன், ஓர் நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லா இருக்கு. இவன் வச்செல்லாம் பேர் தான். 1000 திருநாமம் பாடி நாம் தெல்லையனம் கொட்டாமோ. வயிறுதாரி பிள்ளையார் ஒருத்தர், திரு ஓனகாந்தன் தளியில வயிறு ரொம்ப பெருசு. அதனால ஏன்னா சுந்தரர் வந்து கணபதியேல் வயிறுதாரின்னு பாடுறார். அப்படின்னா வயிறுதாரி பிள்ளையார்னு ஒருத்தர் இருக்கார். இப்படி எல்லாம் இந்த பேர்கள் அமைந்திருக்குதுன்னா காரணம் என்னன்னாரு, ஓர் நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாருக்கு 1000 திருநாமம். ஓர் உருவம் இல்லாதது அந்தனாய் வந்தது, ஓர் நாமம் இல்லாததுக்கு நாம வச்சது நிறைய. அதெல்லாம் வந்து அங்க சொல்றார். மாலே பிரம்மனே மற்றொழிந்த தேவர்களே நூலே நுழைவரியான் நுண்ணியனாய் உள்புகுந்து. அருமையா சொல்ற. என்ன நூலே நுழைவரியான்ங்கிற. நாம ஒரு விஷயத்தை பத்தி படிக்கணும்னா நூலை எடுத்துதான் படிக்க முடியும். எதுவா இருந்தாலும் நம்ம புத்தகத்தை எடுத்து தானே சார் படிக்க முடியும். ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளணும். இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் படிக்கணும், அவங்கள்ட்ட கேட்டால் நூல்கள் கொடுத்தாங்கன்னா அதை வச்சு இந்த சட்டம் இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ராக்கெட் எப்படி விடணும்னு கேட்டால் அப்புறம் அதுக்கு புத்தகம் இருக்குது, அதை எடுத்து படித்தா அதை புரிஞ்சுக்கலாம். இப்படி எல்லாத்துக்கும் நூல் தான் ஒன்று. அந்த நூலே நுழைவரியானார். சுவாமியை பற்றி அந்த நூல் உள்ளே போக முடியாதுங்கிறார். எந்த நூலை கொண்டு நீங்க சுவாமி இதுதான்னு சொல்ல முடியும்? நூலே நுழைவரியா நுண்ணியனாய் வந்து அடியேன் பாலே புகுந்துங்கிறார். நூலால உணர முடியாத அந்த பெருமான் எப்படி என் உள்ளத்தை உள்ள போனான்னாரு. அது ரொம்ப நுண்ணியமா போயிட்டான் சார். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க முழுங்குனீங்களா? அப்படிலாம் இல்லை, போனதே அதில் உள்ள போயிட்டான். நுண்ணியனாய் வந்து அடியேன் பாலே புகுந்து என்ன பண்ணான்னாரு, பரிந்து என் மேல ரொம்ப இறக்கப்பட்டு உருக்கும் பாவகத்தான் என் மேல ரொம்ப பரிந்து என்ன பண்ணான்னாரு, என்ன உருக்கிட்டான் சார் அப்படிங்கிற. உருக்கிட்டான்னா என்ன அர்த்தம்னா, என் மனசு ரொம்ப கல் மனசு, அதையே வந்து ரொம்ப உருக்கிட்டான்னா பாருங்களேன். கல்லை பிசைந்து கனியாக்கி அப்படிதானே சொல்றாரு. அதனால நான் வந்து நெஞ்சம் கல்லாம் கண்ணினையும் மரமாம் தீவினை நேர்க்கேம்பார் திருச்சது. அப்படி வந்து கல்லு மாதிரி இந்த மனசு எனக்கு, அந்த மனசை அப்படியே உருக்கிட்டான் சார். அது அதனால எந்த அடியேன்பாலே வந்து பரிந்துருக்கும் பாவகத்தால் சேலேன கண்ணீர் மல்க தெல்லேனம் கொட்டார். அப்படிலாம் திருத்தெல்லேனத்துல அது தலைப்பே வந்து சிவனோடு அடைவு அப்படின்னு தான் போட்டேன். திருத்தெல்லம் அதாவது உண்மையிலே நான் அடிக்கடி நினைப்பேன், திருத்தெல்லேனம் படிக்கும் பொழுது திருவாசகம் முழுசும் படிக்குமோ இல்லையோ, இந்த திருத்தெல்லேனத்தை மட்டுமாவது படிச்சணும்னு தோணும். அடுத்த திருவந்தியாரை படிச்சாலும் அப்படிதான் தோணுது. மற்றதை படிக்குமோ இல்லையோ, இந்த திருவந்தியாரை மட்டுமாவது படி. இப்படிதான் ஒவ்வொரு பதிவும் இருக்கு திருவாசகத்துல. நீங்க எதை விடுவீங்க இல்லைங்களா? எதைன்னு விட முடியும் சார். அப்படி ஒன்னொண்ணுமே அப்படி தேனா சொட்டி இருக்கிறார். இந்த குழந்தைகள் பாடினதா சொன்னல ஒண்ணு. அடுத்தது திருவந்தியார். திருவந்தியார் தலைப்பு என்ன போட்டாங்க பாருங்க, ஞான வெற்றி அப்படின்னு போட்டாங்க. ஏன்னா அஞ்ஞானமாகிய ஆணவத்தோடு தான் சுத்திட்டு இருக்கிறோம். இதை வெல்லணும்னு வச்சுக்கோங்க, இதுக்கு எதிராக ஒரு மருந்து கொடுக்கணும். அஞ்ஞானத்துக்கு எதிர் மருந்து என்ன கொடுக்கணும்? ஞானத்தை கொடுக்கணும். யார் கொடுப்பான்? அவன் தான் கொடுப்பான். அவன் தான் ஞானமே வடிவானவன், அவன் தான் கொடுக்க முடியும். அதனால வந்து திருவந்தியார் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஞான வெற்றி. ஏன்னா தக்கன் செய்த வேள்வி அவ்வளவு தகர்த்து எரிஞ்சதெல்லாம் அங்கே பேசப்படுது. தக்கன் செய்த வேள்வி வந்து வேற ஒண்ணு, அது ரொம்ப அருமையான வேள்வி, ரொம்ப சிறப்பாக தான் செஞ்சது. வேள்வி முறையத்தான் பண்ணார். அங்க எதுவும் தப்பே நடக்கல. ஒரே ஒரு தப்பு நடந்தது, ஆனால் அது பெரிய தப்பா நடந்து போச்சு. தன்னுடைய ஆணவத்தால் என்ன பண்ணாரு, சுவாமி அழைக்க விட்டார், இவ்வளவுதான். மற்றபடி வேள்வியில ஒன்றும் குறையில்லை. ஏன்னா வேள்வியில குறையா இருந்தா வேதங்களையே வந்து கரைச்சு குடிச்ச பிரம்மன்லாம் அங்கே உட்கார்ந்துருக்கிறான். திருமால் அப்பா திருமால் உட்கார்ந்துருக்காரு. அதனால வந்து அங்கே வேள்வியில தப்பெல்லாம் பண்ண முடியாது.
சரஸ்வதி அங்கே வந்து உட்காந்துருக்கு. அதனால அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு வேதத்தில் தப்பெல்லாம் பண்ண முடியாது, வேள்வியில் தப்பெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. கரெக்டாக தான் செஞ்சாங்க. ஒரே ஒரு தப்பு பண்ணாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, சாமியை கூப்பிடல. ஏன் சாமியை கூப்பிடலன்னாரு, அது ஞானம், இங்கே பூரா அஞ்ஞானம். அதனால அவரும் வந்து ஏன் வந்து அதை உடைச்சாருனாரு, அவருக்கு என்ன மாமனார் மேலே அவ்வளோ கோபமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன் பண்ணாருனாரு, வந்து ஞானம் அஞ்ஞானத்தை வல்கிறது, அவ்வளோதான். கந்தபுராண கதையும் அவ்வளோதானே. சூரபதுமன்கிறது அஞ்ஞானம், ஆணவ மூலம். முருகப்பெருமான் ஞானம், ஞானம் அஞ்ஞானத்தை வெளியது. இதுதான் கதையை. கந்தபுராணத்தை இவ்வளோதான். இதை சொல்லிடுங்க சார், இதுக்காக 10,000 பாட்டு விளக்குறாரு. எங்களுக்கு அவசரம், பஸ்ஸுக்கு போகணும், சீக்கிரம் சொல்லுங்க, கந்தபுராணம் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னா, சார் ஞானம் அஞ்ஞானத்தை வென்றது. கந்தபுராணம் ஓவர், வெரி குட், போயிட்டாங்க. அதே தான் இங்கே சொல்றாரு, ஞான வெற்றி. விளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் உந்தீவர ஒருங்குட விந்தவார். என்ன அந்த பிள்ளைங்க என்ன பேசியிருக்கு பாருங்க. என்ன ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர்த்தம் கையில் ஓரம்பே முப்புறம் உந்தீவர. அந்த பிள்ளைங்க எவ்வளவு சுவாமி மேல ஒரு இதுல, ஏன்னா இதெல்லாம் அந்த பிள்ளைங்க பாடினதை தானே கேட்டு தானே எழுதுறாரு. ஏண்டி அவன் போருக்கு போறான், கையில ஒரு 2 அம்பு கூட இல்லாம போறான் அவன் அப்படின்னு ஒரு பிள்ளை சொல்லுது. இன்னொரு பிள்ளை அதுக்கு பதில் என்ன சொல்லுவாங்க, அப்படியாடி போனான் அவன் அப்படின்னு சொல்லல. அந்த ஒன்னே அவனுக்கு ரொம்ப அதிகம் நம்ம ஆளுக்கு. அப்ப சாமி மேல எவ்வளவு ஒரு அன்பு அந்த பிள்ளைங்களுக்கு இருந்திருக்கு பாருங்க. ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர்த்தம் கையில் ஓரம்பே முப்பூரம் முந்தி பர ஒன்றும் பெருமிகை உந்தி பர. ஒன்னே அவனுக்கு ரொம்ப அதிகம். ஏன்னா அவன் அதே விட போறது இல்லை. அப்படிதான் ஆச்சு. போனா சிரிச்சா காலி பண்ணிட்டான் இல்லைங்களா. அந்த பிள்ளைங்க எல்லாம் நல்ல சர்வீஸ் தான் தெரிஞ்ச பிள்ளைங்க. சுவாமியினுடைய முடிவிலா ஆற்றலை அறிந்த குழந்தைகள். அதனால தெரியும் அவன் இந்த அம்பவட்டா எரிய போறான், ஒன்றும் கிடையாது. போனா ஒரு சிரிப்பு சிரிச்சான். சனப்பொழுதுல நொறுங்கி தீக்கிரையான 3 கோட்டைகள் இதாச்சு. அவ்வளவுதான் நடந்தது. அதனால அந்த அந்த பொண்ணு எவ்வளவு நுட்பமா சொல்லிட்டு பாருங்க. முத பிள்ளைக்கு கவலை, சண்டைக்கு போறவன் 2 அம்பு கூட ஒண்ணு கூட எடுத்துட்டு போல பாவம். எந்த பிள்ளை சொல்லுது, அந்த ஒண்ணே அவனுக்கு ரொம்ப அதிகம். இதை அப்படி போற போக்கில் சொல்லிட்டு போயிட்டு, ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர்தம் கையில் ஓரம்பை முப்புறம் முந்தி பெற ஒன்றும் பெருமிகை வந்து. நீங்க உண்மையிலேயே இந்த திருவாசகத்தை படிக்கும் பொழுது இப்படி கொஞ்சம் நின்று நிதானமா இந்த பொருளை கொஞ்சம் சிந்திச்சுட்டு படிச்சுட்டே போனோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் உருக்கு அதிகமா இருக்கும். நான் என்னுடைய பணிவான விண்ணப்பம் அங்கங்க சொல்றதே அதுதான். இந்த திருவாசகம் முற்றுவதெல்லாம் ரொம்ப அவசரப்படுத்தாதீங்க. முடியலைன்னா 2 நாள் கூட வைங்க, ஒன்றும் தப்பு. இன்னைக்கு கொஞ்சம் படிப்போம், நாளைக்கு கொஞ்சம் படிப்போம், ஒன்றும் திரும்ப இன்னைக்கே படிச்சு முடிச்சுட்டு தான் சோறு சாப்பிடணும்லாம் கட்டாயம் இல்லை. திருவம்பாவே தான் வந்திருக்கு சார், மத்தியானம் வரைக்கும் ஆயிட்டு, பரவாயில்ல சாப்பிடுங்க, நல்லா சாப்பிட்டாங்க சார். சாயங்காலம் மணி 5 ஆயிட்டு, இப்போதான் கண்டபத்தே வந்திருக்கு, சரி பரவாயில்ல நாளைக்கு வந்து திரும்ப ஆரம்பிப்போம், விடுங்க போயிட்டாங்க. ஆனால் என்ன பண்ணணும், அந்த இடங்களை ஒவ்வொரு இடங்களையும் அப்படி நின்று எப்படிலாம் சொல்ற, அவசர அவசரம் விளைந்தது விளைந்தது பூசல் ஓட் சீக்கிரம் அப்படிங்கிற என்ன பெரிய காண முடியாது. நம்ம என்ன பொறுக்கா போறோம், ஒன்றும் கிடையாது. ஆவா திருமால் அபிப்பாகம் கொண்டன்று சாவாதிருந்த நன்று உந்தி பெற சதுர்முகன் தாத என்று உந்தி பெற. என்ன எப்படி போட்டாரு, ஆமா திருமால் அபிப்பாகம் கொண்டன்றே அங்க சாப்பிட்டான். அவன் தான் முதல், ஏன்னா சீஃப் கெஸ்டா இருந்தாள், சாமி இல்லைல்ல, அவர் தானே சீஃப் கெஸ்ட். முதல்ல உட்கார வச்சு எல்லாரையும் காக்கின்ற பெருமாள், காத்தல் தொழில் தானே செய்றார். அவர் நிலைமை இப்ப என்னாச்சுன்னு, அங்க ஏற்பட்ட தாக்கத்துல சாவாது இருந்தான் என்று உந்தீபரனா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவனுக்கு ஒன்றும் ஆகலை, நல்லா இருக்கான் சாகாம, அப்படி பொருள் இல்லையா. சாவாது இருந்தன்னா இருக்கு, ஒன்னும் சொல்லுறதுக்கு இல்லை, இதுதான் சாவாது இருந்தான். ஆமா ஆமா, அதுதான் சாவாது இருந்தான். பாட்டிக்கு வயசு 87 ஆச்சு. நேற்று மாவு கூட வந்து பார்த்து ராத்திரி ஒன்றும் சொல்ல முடியல. முந்தா நாள் அமாவாசையில் போயிடும்னு ரொம்ப எதிர்பார்த்தோம். காலையில் எந்திரிச்சு உட்காந்துட்டு இப்போ அஷ்டமி அன்னைக்கு நம்பி இருக்கோம். இப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கு. இதுதான் சாவாது இருந்தான். திருமாலுக்கு இந்த நிலைமையா, எல்லாத்தையும் படைச்சானே அவன் அப்பனுக்கு இந்த கதைங்கிறார். சதுர்முகன் தாதை என்று உந்தீபர். எல்லாத்தையும் காக்கின்ற அவனுக்கு ஒன்னே காக்க முடியலையப்பா, உன் நிலைமை இப்படி ஆயிடுது.
எல்லாத்தையும் படைத்தானே அவ அப்பனுக்கே இந்த நிலைமைன்னா இதுதான் பாட்டு. இதை நீ ஆவாதன் மலை பவன சாவாதன் வந்து இவ ரெண்டு போன என்ன சார் பண்ணார் அவிப்பாவம் கொண்ட சுந்தரமூர்த்தியை வேடிக்கையா சொல்லுவேன். எங்கேயாவது வந்தீங்கன்னா உடனே போய் உட்கார்ந்துடக்கூடாது அப்படின்னு. ஏன்னா இது போறது நம்ம போறதுக்குள்ள வந்து இல்லை, சாமிக்கு மதிப்பு இல்லாத இடம், அங்க போகக்கூடாது. பத்துடையீர் ஈசன் பலடியீர் பாங்குடையீர் பத்துடையூர்ல பத்தாவது சொன்ன இலக்கணமே தண்டமணி தேசர் எழுதுறாரு. சிவன் அடியார் இடத்து உண்டல். அதே பாட்டு அருணையுடையல் மேலே உரை எழுதுறாரு. சிவனடியார் இடத்து அல்லாது உண்ணாமைன்னு. அதே செய்தி எப்படி எழுதுறாரு பாரு. சிவனடியார் இடத்து உண்டல், அதுல பாயிண்ட் புரிஞ்சு போச்சு. இவர் ஒரே எழுதுறாரு சிவனடியார் இடத்து அல்லாது உண்ணாமை. பேசுறதுக்கெல்லாம் போறோம் சார் பஸ்ல, ராத்திரி எங்கேயோ கொண்டு நிப்பாட்டுதான். என்ன பண்ண முடியும்? அந்த கடையில இருந்து என்ன தோசை அப்படின்னு சாப்பிட்டு வந்துடுறான். செய்யக்கூடாது. அவன் என்ன கடையில் சிவனடியாராவா இருப்பான்? அவன் என்ன கடைன்னு தெரியும், பேரே பார்க்கறது இல்லையா வந்து இல்லைங்களா? ஏதோ சரி நான்வெஜ் இல்லாத கடையாக இருந்தால் பரவாயில்ல ராசான்ட்டு தான் உள்ளே போக வேண்டியது. அவ்வளோதான் நம்ம கடை செலெக்ஷனில் அவ்வளோதான் பண்ண முடியுது. அவர்கிட்ட நேராக போய் அந்த முதலாளி யார் சார், அவர் தீட்சை எடுத்திருக்காருன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, வெளியே போடான்றான். அவர்கிட்ட போய் அப்படிலாம் பேச முடியுமா? ஆனால் இருக்க விதி சிவனடியார் இடத்து அல்லாது உண்ணாமைங்கிறாரு, சாப்பிடக்கூடாதுங்கிறாரு விதி. அவ்வளோதான். சாப்பிட்டா எங்கே சாப்பிட்னாரு? திருப்பூருக்கு வந்தால் எங்கே போய் சாப்பிடணும் சார்னு? சார் அன்னபூர்ணா அடியார் இல்லத்தில் சார், அதான் சொல்லு. அதனால் சுந்தரமூர்த்தியை வேடிக்கையா சொல்லு, எங்கேயாவது பந்தி போட்டிருக்கான்னு உள்ளே பெறப்படாது. அப்படி போனதுதான் அங்கே மாட்டிக்கிட்டுது. யாரு? காத்தல் தொழிலை செய்கிறவருக்கு. ஏன்னா சாமி மதிக்காத இடம், அப்போ சிவனடியார் இல்லாத இடம் ஆயிட்டா அங்கே போய் உண்ணதுனால என்ன நடந்தது பாருங்க, சாவாது இருந்தனன். அவ்வளோதான். அப்படின்னா மிச்சம் எல்லாம் முடிஞ்சதுன்னு அர்த்தம். பல்சு மட்டும் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு, அதுதான் சாவாது இருந்தனன் என்று உந்தீபர். யாருக்கு? திருமாலுக்கு இந்த நிலைமை சொல்றாரு. பார்ப்பதியை பகை சாற்றிய தக்கனை பார்ப்பதென்னே அடி உந்தி பெற பனைமுலை பாகனுக்கு உந்தி பெற. பார்ப்பதியை, பார்னா உலகம், உலகத்துக்கு பதியா இருக்க பெருமான், பெருமானோடு பகை கொண்ட தக்கனை அவன் மூஞ்சிலே முடிக்கப்படாதுங்கிறார் சார். என்ன வார்த்தை பாருங்க. பார்ப்பதியை பகை சாட்டிய தக்கனை பார்ப்பது என்ன அடி வந்து பாரு. அவனை பார்க்கறதே பாவமானவன் தக்கனை. அப்புறம் தக்கனுடைய மகள் அப்புறம் யாராவது பாடுவானா? அன்னைக்கு போனோடே சொன்னேன், யாரும் பாடல. தக்கனுடைய மகள் தாட்சாணி யாராவது பாடுறாங்க? மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவேன்னு தான் பாடினாங்களே ஒழிய தக்கன் பெற்ற பெருவாழ்வேன்னு ஒரு பாட்டில் பாட வேண்டியதானே? ஏன்னாரு அந்த ஆள் நமக்கு அவ்வளோ அகேன்ஸ்ட். என்ன தப்பு பண்ணாரு சார்? சுவாமியை உள்ள கூட விட்டார். இவ்வளவுதான் சார். அவன் அந்த ஆளுக்கு வந்து இவ்வளோ அந்த அதான் சார். உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் அந்த ஆரம்பத்தில் படிக்க வரவங்களுக்குலாம் இதை இப்படி எடுத்து சொல்றது, தானவன் இப்படிலாம் பண்ணும். அவன் அவ்வளோ பெரிய வேள்வி நடத்தி அவ்வளோ சிறப்பாக நடத்தினவன் ஒரு சின்ன வேலையை மட்டும் பண்ணிதான்னு வச்சுக்கோங்க, நேராக சாமிகிட்ட வந்து மாப்பிள்ள மருமகன் தானே, மருமப்பிள்ள வந்து கூட இருந்து நல்லா மாமாவுக்கு இது பண்ணி கொடுக்கணும். அம்மா நீங்கள் தான் முன்னாடி இருந்து எல்லாம் பண்ணணும், அப்புறம் மாமாவுக்கு உங்களுக்கு தானே பெருமை இந்த ஊரில் அப்படின்னு சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்க, டோட்டல் கைலாசத்தை இறக்கியிருப்பார் உள்ள. மாமா நீங்கள் உட்காருங்க எல்லாம் நடக்கும், நந்தி எல்லாம் பார்த்துக்கோ. திருமாலாம் சத்தம் முடாமல் நாங்கள் நின்று வேண்டிய அளவு சட்டி எடுத்து பரிமாறி இருப்பான் சாமி சொல்லியிருந்தாருன்னா. நடந்திருக்குமா இல்லையா? அந்த ஆளு ஏன் அப்போ தட்சனுக்கு அவ்வளோ புத்தி கிடையாது? இல்லை முடியுமா சார்? தட்சனுக்கு புத்தி இல்லைன்னு சொல்ல முடியுமா? மையம்மைய தன்னுடைய மகளா வந்து வர்றதுக்கு தவம் செஞ்சிருக்கான்னு சாதாரண ஆளா? அப்ப என்ன சார் பால என்ன தப்பு நடந்ததுன்னாரு, ஆணவ மலம் இவ்வாறு செய்யும். அப்ப அந்த ஆணவ மலத்தை நம்ம எவ்வளவு கவனமா இருக்கும். ஆனாளப்பட்ட தக்கனுக்கே பண்ண வேலை, ஆனாளப்பட்ட சூரனுக்கு எவ்வளவு பெரிய சுவாமி கூட அவ்வளவு நெருக்கமா இருந்தவனாச்சே. வானவர் உலகத்தை முழுதையும் கெட்டி கையில கீழே வச்சிருந்தானே, அவ்வளோ செஞ்சானே அப்படின்னு அவ்வளோ ஆற்றல் உடையவன் தானே. இதெல்லாம் எங்கேருந்து வந்து ஆற்றல்? சுவாமிகிட்ட இருந்தானே. அப்ப எப்படி சாமி அவனுக்கு கொடுத்தா? அவ்வளவு புத்தி இல்லாத ஆளான்னு இருந்தான். அப்புறம் ஏன் சார் செத்தாங்க அல்லது ஏன் போய் மாட்டினான்னாரு? ஒன்னே ஒண்ணுதான், ஆணவம்.
சொல்றான் சிங்கபதம், நான் நீ நினைக்கிற மாதிரி இல்லை, முருகனை நீ சின்ன பையனா நினைக்காத சொல்றான். இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போல, அவன் கருணையே வடிவானவன். நேர போய் முருகா சரண்டர், நமக்குள்ள என்னமோ அப்படின்னு சொல்லிட்டேன்னா அவன் உனக்கு அருள் திரும்ப ஆட்சியை ஒன்டே கொடுப்பான். அவன் அவ்வளவு கருணை அவனுக்கு. அவன் உடனே வந்து சரண்டர்னா வந்து பத்தியா அப்படின்னா சொல்ல போறது இல்லை. அதனால சரணடைந்த உனக்கு என்ன பண்ண போறான், நீயே திரும்ப ஆட்சியை புரிடா, நல்லா பண்ணு, அவ்வளவுதான் போ அப்படின்னு சொல்லி தேவர்களுக்கு இது பண்ண சொல்ல போறான். இவ்வளவுதான் நடக்க போகுது. தேவர்கள் அசுரர்கள் எல்லாத்துக்கும் அவன் தான் கடவுள், அவன் பாத்துக்க போறான். நீ யாரோ எதுக்க வந்திருக்கான்னு நினைக்காத, வந்திருக்கிறது மேல பெரிய இடம் சொல்றான்ல. சிங்கப்பூர் தம்பி தானே, கொஞ்சம் உட்கார்ந்து கேட்கணும்ல, கேட்கல. ஆனவன் கால் அங்க ராவணன்ட்ட தம்பி கும்பகர்ணன் சொல்றான், நான் செய்யாத விட்டுறலாம். விட்டுட்டா ராமன் கடலை தாண்டி இந்த பக்கம் வரப்போறதே இல்லை. நம்ம பாட்டு நம்ம ஆட்சியை நடத்திட்டு இருக்கோம், நமக்கு ஒரு வம்பு இல்லாமல் போகும். செஞ்சே தப்பு, திரும்ப கொண்டு எடுத்துட்டு வந்த மாதிரியே திரும்ப பத்திரமா கொண்டு இறக்கி விட்டு வந்துரு, செய்ய மாட்டேன்ட்டான். கடைசியில் என்னெல்லாம் சொல்றான் கும்பகர்மன் அவனுடைய இதுல சொல்றான். கடைசியில கோவம் வந்து சொல்றான், நான் போருக்கு போறேன், திரும்ப வரமாட்டேன் சொல்லிட்டே போறேன், திரும்ப வரமாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன அங்க போட்டு தள்ளிடுவாங்க. பல வெற்றிகளை ராவணனுக்கு தேடி தந்தவன் கும்பகர்ணன். யமனையே வந்து இவன் சொன்ன இடத்துல நிப்பாட்டுவானோ, அப்படி ஆட்பட்ட ஆளாம். அவனுடைய பெருமையை சொல்ல இருக்க மாட்டான். அப்பேற்பட்டவன் சொல்றான், இப்ப நான் அங்க போறேன், வரமாட்டேன் ராவணா, ஆனா ஒன்னே ஒண்ணு உனக்கு சொல்லிட்டு போறேன். நான் போய் அங்க எல்லாம் தோத்து அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம் அடுத்தால வந்து இந்திரஜித்தை தனியா அனுப்பாத நான் சொல்றான். ஏன்னா என்ன சொல்றான் பாருங்க, இந்திரஜித் வயசுக்கு அவன் இப்படி ஒரு தப்பு பண்ணியிருந்தான்னா அதுக்கு நீ சண்டைக்கு போனேன்னா நல்லா இருந்திருக்கும். நீ பண்ண இந்த தப்புக்கு உன் பிள்ளை போய் உனக்கு சண்டை போறான்னா அது பெரிய கேவலம்டான்னா பண்ணாத அதேங்கிறான். இந்திரஜித் நாளைக்கு ஒரு பொம்பளை தூக்கிட்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, சரி வயசு இப்படி பாவம், அதனால என்னதான் இருந்தாலும் பிள்ளைக்கு அப்பன் சண்டைக்கு வராரு, சரி பிள்ளை வந்து எதுக்கு சண்டைக்கு வந்தேன், எங்க அப்பா ஒரு பொம்பளை தூக்கிட்டு வந்துட்டாரு அதுக்காக நான் சண்டைக்கு வரேன்னா அது எவ்வளவு பெரிய கேவலம், அதை பண்ணாத. என்னெல்லாம் பேசுறான் பாருங்க சார், ஒண்ணுமே தெரியலையா அந்த ஆளுக்கு. ஏன் தெரியலன்னாரு, ஆனவன் கண்ணை மறைச்சிட்டதுல, அதனால நான் கோவப்பட்டான் கும்பகர்ணன்ட்ட, நீ போய் சாப்பிட்டு போய் தூங்கு போடான்ட்டான், நான் பாத்துக்கிறேன் போ, நீ போய் தூங்கு அப்படின்னு சொன்னோடனே தான் அவன் அப்பதான் கிளம்பிப்பான். இதான் நான் போறேன் அப்படின்ட்டு போறான். சார் கதையெல்லாம் நடக்கும். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா சூரபதுமனுக்கும் ஒரு சிங்கபதுமன் இருந்தான் கூட சொல்றதுக்கு, மண்டையில ஏறல, புத்தி இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவங்களெல்லாம் அவ்வளவு பெரியவங்க, சுவாமி கூட இப்ப அடிக்கடி போய் பேசினவங்கள என்ன இந்த ஆணவமலை வந்து பண்ண வேலை. ராவணன் சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது சார். சார் ராமன் இங்கேருந்து போறதுக்கு பாலம் அமைப்போமா என்னமான்னு பெரிய திட்டம் யோசிச்சிருந்தாரு, அவன் வந்து தூக்கிட்டு போனான்ல சார். நீங்க ஒன்று யோசிச்சு பாருங்க. நான் இங்க வந்து ராவணன் கட்சின்லாம் இல்லை, அப்படி சொல்லுது அரசியலா அப்படிலாம் இல்லை. ராமன் உடனே பாஞ்செல்லாம் அங்க பெற முடியலல்ல, அதுக்கு முன்னாடி 1008 யோசனை பண்றானுங்கல்ல. ஆனா ராவணன் எப்படி வந்து போனான், அப்ப அவன் சாதாரண ஆள் இல்லைல்ல, இல்லையா? அப்பேற்பட்டவனை தானே இருந்திருக்கிறான். ஆனா என்னாச்சுன்னாரு, கும்பகர்ணன் சொன்னானே, அந்த ஆணவம் என்ன பண்ணுச்சு, நீ சொல்லி நான் கேட்கணுமாடா, எனக்கு தெரியுமாடா, நான் நீ வேணா சாப்பிட்டு போய் தூங்குடா போடா அப்படின்னா போச்சான், அழிஞ்சான். அதே தான் தக்கன் கேஸ்ல ஒரு சின்ன தப்பு தானே நடந்தது. போய் மருமக பிள்ளையை கூட்டிட்டு வந்த, மாமா மாப்பிள்ளை உங்க தலைமையில தான் யாகம் நடக்கணும், மாமா கொஞ்சம் இப்படி உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னா ஜாம் உட்காருச்சு. இது வரைக்கும் அப்படி ஒரு யாகம் நடந்ததே இல்லைங்கிற அளவுக்கு பேர் வாங்கியிருப்பான் தக்கன். பெரிய சிவகானத்துல எங்கேயா கொண்டு உட்கார வச்சிருந்திருப்பாரு. அவனு என்ன பண்ணிவிட்டான், இல்லைன்னா பரவாயில்ல நான் நடத்துவேன்னா. இந்த திருமால் இந்த ஆள்களும் பாருங்க விவரம் இல்லாம பின்னாடி ஓடிக்கு போய் நொறுக்கி அழிட்டான் எல்லாத்தையும், இல்லைங்களா? அதை அப்படியே சொல்றாரு. அதுக்கு தலைப்பு போட்டாம பாருங்க, பின்னாடி வந்து பெரியவங்க யாரோ எழுதியிருக்காங்க, ஞான வெற்றி. அதான் திரு உந்தியார்ல. அப்புறம் திரு தோழ நோக்கம், அருமையான பகுதி. பிரபஞ்ச சுத்தின்னு பூத்தாரும் பொய்கை, இப்படிதானே ஆரம்பிப்பார், அருமையா சொல்றாரு. அங்கதான் அருமையான சைவசித்தாந்தமும் சொல்றாரு. புத்தன் முதலாய புல்லறிவில் பல்சமயம் தத்தம் மதங்களே தட்டுழுப்பு பட்டு நிற்க
சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன் கருணையினால் தோல் நோக்கம் ஆடாமோ. சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும். நாம இந்த வினை வயத்தால் செய்யறதெல்லாம் அவமாக்கும் அப்படின்னு பிறவி கொண்டு தரும். சுவாமியை முன்னிறுத்தி செய்யறதெல்லாம் தவமாக்கும். அந்த இடத்துல போட்டாரு. நீங்க வினை வினைன்னு இந்த வினையை பத்தி வகுப்பு எடுக்கிறது இருக்கு சார். உங்க அமைப்பாளர் நீங்க ஜாலியா உட்காந்துருவீங்க. வகுப்புல வினையை பத்தி எடுக்கிறது பெரிய வினை. எங்களுக்கு தான் தெரியும் என்னன்னு புரிய வைக்கிறதுக்குள்ள இல்லையா. ஒரே வார்த்தையில சொல்லி சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவம் ஏனையவை வினை. சுவாமியை முன்னிறுத்தி செய்யற செயல்கள் தவம். நான் பார்த்துக்கிறேன் சார், எனக்கு தெரியும் இப்படி செய்யற செயல் வினை. நல்ல சில கெட்ட சில எல்லாம் அப்புறம் பார்த்துக்கிடுவோம், அது வினை. எப்படி போற போக்கில் எளிமை அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. திருத்தொழில் நோக்கம் திருப்பூவல்லி மாயா விஷயம் நீக்குதல் எழுதினார். எல்லாம் அந்த குழந்தைகள் பாடுறதுல என்ன அருமையா வணங்க தலை வைத்து வாறுகளல் வாய் வாழ்த்த வைத்து இணங்கத்தன் சீர் அடியார் கூட்டமும் வைத்து அணங்கூடு அடிவில்லை அம்பலத்தை ஆடி உணங்கூற பாடி நாம் பூவல்லி ஒய்யா. பூ பறிக்க போற இடத்துல பாடுறாங்க சார். குளிக்க போற இடத்துல பாடுது. குளிக்க போறதுக்கு எழுப்புற இடத்துல பாடுதுங்க. குளிச்சுட்டு சுவாமியை கோயில வழிபாடுற இடத்துல பாடுறாங்க. பூப்பறிக்க இடத்துல பாடுறாங்க. சுண்ணம் இடிக்கிற இடத்துல பாடுறாங்க. வீட்டுல விளையாடிட்டு இருக்கும் பொழுது பாடுறாங்க. எல்லாம் என்ன பண்றாங்க, சுவாமியை தான் பாடுறாங்க. எங்க பார்த்தா அப்ப தில்லை அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும் பாருங்க இல்லைங்களா. அப்படி சிறப்பா இருந்திருக்கு. அதான் சொல்ல. அப்புறம் திருப்பொன்னூசல் அந்த திருப்புவல்லியில தான் இதையும் கேட்டார். இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமேன்னு திருவடி தீட்சை நடந்தது. இங்க படமா போட்டோம், பாட்டுக்கு படம் இல்லைங்களா. நடந்தது அப்படியே சொல்றாரு. இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். இவ்வளவுத்தை நீங்கி வெளியே வரணும்னா இவ்வளவு அதெல்லாம் அதான் நான் சொன்னேன். அந்த திருவாசகம் எல்லாம் படிக்கும் பொழுது அப்படி ஒரு நிமிஷம் நிறுத்தி நம்ம இப்ப எவ்வளவு பற்ற விட்டு வெளியே வந்திருக்கோம் அப்படின்னா, வாட்சை பார்த்துக்கிட்டே பாட்டு படிச்சுட்டு இருக்கோம் அம்மா. ஏன்னா 12:30 மணிக்கு பிள்ளைய ஸ்கூலுக்கு கூப்பிட போகணும். அப்படி ஒரு பற்று இருக்குல்ல நமக்கு. அதுல தானே உட்கார்ந்துருக்கிறோம். இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே. வைத்தலுமே விரைவு நோக்கி வச்சதுன்னே என்னாச்சுன்னாரு. துணையான சுற்றங்கள் அத்தனையும் வாதூர்ல உள்ளது, மதுரையில உள்ளது, பெருந்தூர்ல கூட இருந்தது, எல்லாம் போயிடுதான். உங்க பாட்டிடா. நான் பாட்டி தெரியல சார். நான் தான் உங்க முதன்மை காரியதரிசி, பிரின்சிபல் செக்ரட்டரி எந்த ஊர்லங்கிறார். நேற்று வரைக்கும் நான் தான் கூட வந்தேன் சார். நான் தான் அந்த பணம் எல்லாம் 49 கோடி பொண்ணு என் கையில் தான் இருக்கு. எந்த 49 கோடி போச்சு சார்? பாண்டிய மன்னன். மன்னன் யாருக்கடா மன்னனு? அவன்லாடா மன்னனு. எவனோ மதுரையில் உட்காந்துருக்கான், அவர் போய் அவனை போய் மன்னன்கிற. அச்சோ, பேசினு தெரிஞ்சு என்னையும்லாம் தொங்க விட்டு அடிப்பான் அப்படின்னு பயப்படுதான். அவன் கூட இருக்கவன்லாம் ஒரே மன்னன் அவன் தான்டா. வேற எவனை போய் மன்னன்கிறே அப்படிங்கிறது. எப்பன்னாரு தேட்சை கொடுத்த உடனே இந்த நிலைமையா. அதனாலதான் பின்னாடி உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பான் அவன். எப்படி இருந்திருப்பாரு. ஏன் இப்படி பார்க்கணும் சார். ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன் அல்லது 2 ஆண்டு, ஏன் 6 மாதங்களுக்கு முன் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பாண்டியா கிங்டம், மன்னருடைய அதாவது இந்த பாண்டிய நாட்டிலேயே மன்னருக்கு அடுத்தபடியா மிக உயர்ந்த பதவியும் செல்வாக்கும் புகழும் கொண்டது யாருன்னா இவர் தான். பாண்டிமாதேவிக்கு அவ்வளவு இருந்திருக்குமானது தெரியல. அப்படி இருந்தவர் இன்னைக்கு எங்க இருக்குன்னே தெரியல. டிரான்ஸ்மிஷன் எப்படி ஆகுது? இது அவ்வளவு, இதுதான் ரொம்ப சிறப்புன்னு நம்ம இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கிறோம். இதுதான் சிறப்புங்கிறத காட்டிட்டு போயிட்டான் மனுஷன். காட்டினது மட்டும் இல்ல, பாடி கொடுத்துட்டும் போயிட்டான். இதை பிடிச்சுக்கங்க. இதுதான். இது ஒன்றும் கூட வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்குள்ள நீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு நினைக்க 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 மேல நோட்ல வினை வினை வினைன்னு எழுதிக்கிட்டே இருப்பான் பாருங்கிறார். நோட்டு பெருசாயிடும். அந்த நோட்டை காலி பண்ணதுக்கு திரும்ப இங்க வரணும். ஆனாலும் சீக்கிரமா இங்க வந்துருங்க. எப்படி தான் இருந்து காட்டி பாடல் சொல்றது.
நீங்களாம் அது மாதிரி இருங்க, நீங்களாம் இருங்க, நான் மதுரைக்கு போறேன், நான் மந்திரியா இருக்கணும், நீங்களாம் நல்லா படிங்க, சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போல. இங்க போயிட்டு அவன் பண்றான். அவன் பண்றாங்கிறத நூல் வழியா பார்க்கிறத நேரடியா பார்த்தது வரலாறுல அப்படி இல்லைங்களா? அதான வந்து ஒரு சிறப்பு. அதனால இணையார் திருவடியின் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன்கிற சுந்தரம் எழும்பாடு. மன்னையும் தந்தையும் எழுத்தனை அளவு சார்வாகாருங்கிறார் திருமலபாடியில். எழுத்தனை அளவு சார். எங்க அப்பா அம்மா எனக்கு அளவு கூட எனக்கு பற்று கிடையாதுங்கிறார். பாடியே விட்டாரு, பற்று கிடையாது. அவங்க பாவங்க அதுல வருத்தப்பட்டிருப்பாங்க, அவங்க வருத்தப்பட மாட்டாங்க. சுந்தரர் பெருமான பிள்ளையா பெருமானா அவங்க எவ்வளவு தவத்துல உயர்ந்தவங்களா இருந்திருப்பாங்க. அதாவது சடைய நாட்டை போய் ஓ உங்க பையன் நேற்று இப்படி பாடிட்டானா அப்படியா நினைச்சேன் அப்படின்ட்டு இருப்பாரு. அவ்வளவுதான் இல்லைங்களா? ஒரே சர்வ சுவாமி தான், வேற எதுவும் இல்லை சொல்றாரு. அதான் அங்க திருப்புவல்லியில. அப்புறம் திருப்பொன்னூசல் அருள் சுத்தி அப்படின்னு எழுதினார். அருள் சுத்தி அப்படின்னா அருளினால் ஏற்படுகின்ற சுத்தி. திருவருளையே முன்னிறுத்தி இது எல்லாத்தையும் விட்டு விலகிறது. சிறார் பவளங்கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி இனிதமர்ந்து நாராயணன் அறியார் நான் மலர்த்தால் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தரவோசம் அங்கே இல்லைங்களா? ஆறாமுதின் அருள் தாளினை பாடி போரார் வேர்க்கண் மடவீர் பொன்னூசல் ஆடான். இது இன்னைக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, அட்லீஸ்ட் எல்லா கோயில்கள்லையும் இரவு பள்ளி அறையில இந்த பொன்னூசல் பாடுறாங்க. அது ஒரு சிறப்பு. அது அங்கங்க இருக்க அவசரம் பொறுத்து சில கோயிலில் ஒரு பாட்டு பாடுறாங்க, சில கோயில் 4 பாட்டு பாடுறாங்க, சில கோயிலில் 13 பாடுறாங்க, ஏதோ ஒன்னாவது பாடுறாங்க. அதனால பரவாயில்ல, பொன்னூசல் அப்படி நிக்குது அங்க சுவாமிய. அதனால அதெல்லாம் வந்து அங்க பந்திகள் திருப்புவல்லி பாடல் பொன்னூசல் சொன்னார்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, அந்த இடத்துல போன இடத்துல நிறுத்தினோம். அடுத்தால சொல்றாரு, ஆங்கொரு சிறுமிதன் சீர் அன்னையை நோக்கி கூறும் தாங்கிசை மொழியேயாக தகும் அவை ஈரைந்து ஓதி ஞாங்கரின் முரலும் தும்பி தன்னையும் நயந்து நாதன் பூங்குழல் வழுத்துக என்று புனிதர் கோத்தும்பி சொன்னார். 2 பேரும் மெயினா சொல்றார். ஒண்ணு, ஆங்கொரு சிறுமி, அந்த கூட்டத்துல ஒரு சின்ன பொண்ணு, ஆங்கொரு சிறுமி தன் சீர் அன்னையை நோக்கி கூறும், தனது தாயை பார்த்து பாடுவதா. சீர் அன்னை அப்படின்னு போட்டதுனால உரையாசிரியர் என்ன சொல்றாரு, அது உமையம்மையாரை பார்த்துங்கிற. அன்னையை பார்த்துன்னா இங்க வீட்டுல இருக்கிற அம்மையை பார்த்துன்னு இல்ல, அப்படியே ஒரு பொருள். ஏன்னா சிறுமி தானே, அதனால சிறுமியா அவங்க அம்மாவை பார்த்து எங்க அம்மா தான் எனக்கு எல்லாம். இந்த பிள்ளைகள்ட்ட கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்க அம்மா தான் எனக்கு, ஸ்கை வரைக்கும் எங்க அம்மா தான் பிடிக்கும், உலகத்துல எனக்கு எங்க அம்மா தான் பிடிக்கும் எல்லாம் சொல்லும் குழந்தைங்க. அதனால தன் அன்னையை பார்த்தேன்னு சொன்னாலும் தப்பு இல்லை. ஆனா சீர் அன்னை அப்படின்னு ஒரு உயர்வு அங்கே கொடுத்ததுனால அது யாருன்னா அங்க அம்மா பார்த்து தான் அந்த பொண்ணு பாடினதான் உரையாற்றல் சொல்றார். ஆனால் ஆங்கொரு சிறுமிதன் சீர் அன்னையை நோக்கி கூறும் தாங்கி இசை மொழியேயாக, இசை மொழியாய் பாட்ட தகும் அவை இறைந்து ஓதி, அந்த 10 பாட்டும் அன்னை 10. ஆனா அதுல இருக்க வார்த்தைகள் எல்லாம் பார்த்தா அங்க பாடினதுதான், அம்மா பார்த்து பாடினதில்லை. வேதமொழியர் வெண்ணீற்றர் செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னே என்னும் நாதப்பறையினர் நான்முகன் மாலுக்கும் நாதரின் நாதனார் அன்னே. நான்முகனுக்கும் மாலுக்கும் நாதனார், நாதனா தலைவன், இந்நாதனார் என்னும்னு பாடிச்சுன்னா அத அந்த அம்மாவை பார்த்து பண்ணாதான் இருக்கணும். அல்லது இந்த அம்மாவை பார்த்து அந்த பொருள்ல பாடி இருக்கலாம், இல்லைன்னு இல்லை. இந்த அம்மாவை பார்த்து இப்படித்தானே நம்ம நாதன் அவன் தானம்மா. இப்ப தோடைய செவியன் பாடுறாரு, அப்பா முன்னாடி தான் பாடுறாரு தோடைய செவியன்னு. சிவபாதை எழுதுற அங்கே பக்கத்துல தானே நிக்கிறாரு. இந்த அப்பா பக்கத்துல நின்று அந்த அப்பாவை பாடிவிட்டாரு. அது மாதிரி வந்து ஒருவேளை பாடி இருக்கலாம். என்ன செய்தியெல்லாம் சொன்னார் பாருங்க, அழகா அப்படி வச்சு. வேத மொழியர், வேத மொழியர்னா ஒண்ணு வேதங்கள் மொழிகின்ற பொருள் அவன் அர்த்தம், இன்னொன்னு வேதங்களை மொழிந்த பொருள் அவன் அர்த்தம். ரெண்டும். வேதங்களை நமக்கு தந்தது அவன்தான். சைவ சித்தாந்தம் அதுல ரொம்ப தெளிவா சொல்லும். ஏன்னா வேதம் என்பது அனாதி பொருள் என்றும் அது யாருமே படைக்கலன்னு சொல்லக்கூடிய ஒரு சமயம் இருக்கு, மீமாம்சை என்பது. மீமாம்சை சமயம் வேதம் வந்து அனாதிங்குது. புறச்சமயத்தில் ஒரு சமயம் அது ரொம்ப தர்க்க ரீதியா கருத்துக்கள் எல்லாம் சொல்லக்கூடிய சமயம்தான்.
ஆனால் அடிப்படையில் இவ்வளவு பெரிய கோட்டையை விட்டானுங்க. அதனாலதான் புரட்சமயத்தில் உட்கார்ந்துருக்காங்க. 12 அத்தியாயமா தன்னுடைய செய்திகள் எல்லாம் ரொம்ப திறம்பட சொல்லக்கூடிய ஒரு சமயம். சுவாமி மாபாடித்தில் அவ்வளவு எழுதுறாரு, 12 அத்தியாயத்தையும் காட்டுறாரு என்னன்னு. அப்படியான ஒரு சமயம் தான். ஆனா பெரிய அடிப்படையில பெரிய ஓட்டை. என்னன்னாரு, வேதமே என்னன்னாரு சாமி. ஏன்னா அவனுக்கு சுவாமி மேலேயே நம்பிக்கை கிடையாது. ஆனாலும் என்ன பண்ணிட்டான், வேதம் என்பது நித்த பொருள் அப்படின்னு எழுதினான். வேதம் சாமி எழுதினார். அதனால வேத மொழியர், வேதத்தை மொழிந்தவர் ஒரு பொருள். இன்னொன்னு, வேதம் யார மொழிகிறதுன்னா சுவாமியை தான் வருது. வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற வேதத்தின் பொருளா இருப்பதும் சுவாமி தான். மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்தன் மனத்திடை மன்னிய மன்னே அப்படிதான் சொல்றேன். அப்ப எப்படி வச்சாலும் வேதம் மொழியர் அப்படிங்கிறது சுவாமி தந்த வேதம், அது அப்படி வைத்துக் கொள்ளலாம். வேதங்கள் யாரை போழ்ந்து பேசுறதுன்னா சுவாமி வச்சுக்கலாம். வேத மொழியர் வெண்ணீற்றர், அதான் அவருடைய கோலம். வெண்ணீற்றர் என்பது அவருடைய கோலத்தை குறித்தது, அவருடைய இயற்கையை குறித்தது. செம்மேனியர், செம்மேனி என்பது ஆள் ஏற்கனவே செக்க ஜோப்பு சார், அது அவருடைய கோலம், அவருடைய இயற்கை அமைப்பு. அவர் அதுல போட்டுக்கிட்ட கோலம் என்னன்னாரு, வெண்ணீற்றர். திருத்தோணி சிகரம் பார்த்து செம்மேனி வெண்ணீற்றான், திருத்தோணி சிகரம் பார்த்து அம்மே அப்பா என்று அழைத்தருளி. அப்படிதான் பெரிய புராணத்துல அவர் செம்மேனி வெண்ணீற்றானர், இவர் வெண்ணீற்றர் செம்பு. நாதப்பறையினர் அன்னை என்னும் நாதப்பறையினர் நான்முகன் மாலுக்கும், அப்படின்னா காத்தல் தொழில் படைத்தல் தொழில் செய்யற அவர்களுக்கும் தலைவரின் நாதனா. ஒன்னாஞ்சூத்திரத்துல சங்காரகாரணன் ஆகிய முதலையே முதலாக உடைத்து உலகுன்னு மெய்கண்டார் சாத்திரத்தை சொன்னாரு. இங்க எளிமையா சொல்லி போயிடாரு. காத்தல் தொழில் செய்யற ஒருத்தன் இருக்கான், படைத்தல் தொழில் செய்யற ஒருத்தன் இருக்கான், இவன் ரெண்டுக்கும் தலைமையா சங்காரத்தையும் செய்யற ஒருத்தன் இருக்கான், அவன் தான் நம்ம தலைவர். நான்முகன் மாலுக்கும் நாதர் இந்நாதனார் தலைவர் நம்மாள். இப்படி எல்லாம் அப்படி போற போக்கில் சித்தாந்தம். ஆனா அன்னைப்பத்துல ரொம்ப எளிமையா 2 வரியில அழகா பாடுற. இப்பெல்லாம் நல்ல புதிய புதிய ராகங்கள் எல்லாம் பாடுறாங்க ஊதாமூர்த்திகள். அதனால அதெல்லாம் ரொம்ப அனுபவிச்சு பாட வேண்டிய. அதான் சொல்ற, ராங்கொரு சிறுமிதன் சீர் அன்னையை நோக்கி கூறும் தாங்கி இசை மொழியேயாக தகும் அவை ஈர் 5 ஓதி. அதுக்கப்புறம் ஞாங்கரின் உரலும் தும்பி. ஞாங்கர்னா பக்கத்துல அர்த்தம். அப்படின்னா இது ஒரு வீட்டுக்கு பக்கத்துல தெரியல, அந்த சோலைகளுக்கு பக்கத்துல இருக்கலையா. ஞாங்கர் நின் முரலும் தும்பி. முரல்னா அந்த ரீங்காரம் பண்றது, தும்பின்னா வண்டு. ஞாங்கரின் முரலும் தும்பி தன்னையும் நயந்து நாதன் பூங்குழல் வழுத்துக என்று. இந்த குழந்தைங்க ஒண்ணுக்கு ஒண்ணு சொல்லிச்சு சுவாமியை தான் பாடணும்னு. இவர் என்ன சொல்றாரு, அந்த ரீங்காரம் பண்ணிட்டு இருக்க வண்டுட்டையும் நீ சாமியை தான் பேசணும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாராம். ஏன்னா அந்த சூழல் அங்க எல்லா பிள்ளைங்கள்லாம் சொல்லுது. அதனால என்ன பண்ணாரு, ஞாங்கரின் முரலும் தும்பி. அந்த பக்கத்துல வெளியூர் இருந்த வண்டு அதுட்ட போய் சாமியை பத்தி பேசணும், சும்மா வேற ஏதாவது இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அந்த சொல்றாராம், ஞாங்கரின் முரலின் தம்பி தன்னையும், அந்த வண்டையும் நயந்து நாதன் பூங்குழல் வழுத்துக என்று. பெருமானுடைய திருவடியை பாடு வண்டே, வேற என்னத்தையே பண்ணிட்டு இருக்காது இப்போ. அதனால பூங்குழல் வழுத்துக என்று புனிதர், புனிதர்னா மாணிக்கவாசகர் கோத்தும்பி சொன்னார், கோத்தும்பி பாட சொன்னார். அதனால அந்த வண்டெல்லாம் என்ன பண்ண சொன்னாரு, கோத்தும்பி படிச்சான். அருமையான சிவனோடு ஐக்கியம்னர் கோத்தும்பிக்கு, சிவனோடு ஐக்கியம். அந்த கோத்தும்பியை பாடும் பொழுது பார்த்தீங்கன்னா, நான் இப்ப சொன்ன மாதிரிதான் திருத்தெள்ளனம் பாடும்போது திருத்தெள்ளனம் மட்டும் பாடினா கூட போதும், திருத்தோணோக்கம் அது மட்டும் சொன்னா போதும். கோத்தும்பியை பாடுவாங்க, இது ஒண்ணு போரும் போலையே. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் உண்டுங்கிறார். அந்த என்னையும்ங்கிறப்போ சரியில்லாத எண்ணெய் வண்ண பனித்தென்னை வா என்ற வான்கருணை சுண்ணப்பன் நீற்றற்கே சென்றுதாய் கோத்தும்பி. வண்டை வச்சு சொல்றாரு சார். எவ்வளவு அந்த கோத்தும்பியில உண்மையிலே ஒவ்வொரு பதிகமும் அப்படிதான் இருக்கு. கோத்தும்பி ஒண்ணு போதும். அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்றிங்கன் பொய்த்தேவி பேசி புலம்புகின்ற பூதலத்து பத்தேதும் இல்லாது நான் பற்றற பற்றி நின்ற மெய்த்தேவர் தேவர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி. என்னமா சொல்றது, அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்றீங்க. இவர் அவருக்கு கடவுள், அவரு அவருக்கு கடவுள், அவருக்கு அவரு கடவுள், போய்கிட்டே இருக்கும்.
அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்று இங்கன் பொய்த்தேவி பேசி அவனெல்லாம் உளறிட்டு இருக்கான பொய்த்தேவி பேசி புலம்புகின்ற பூதலத்தை பத்தேது நான் பற்றற பற்றி நின்ற மெய்த்தேவர் தேவர்க்கே சென்றுதாய் கொத்து. இன்னைக்கு இளைஞர் உலகம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறாங்க. இன்னைக்கு இளைஞர் உலகம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ். அதெல்லாம் உங்க காலம் மாதிரி இல்லை சார், எங்க காலமெல்லாம் வேலைகள்லாம் அப்படி இருக்கு. நீங்களாம் அந்த காலத்தில் வேலை பண்ணால் காலையில் 9 மணிக்கு போனீங்க 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவீங்க. எங்கள் அப்பாலாம் அப்படிதான் அவ்வளோதான். 35 வருஷம் அவ்வளோதாங்கண்ணா. காலையில் 8:30க்கு சைக்கிள் வாங்க, சாயங்காலம் 5 ஆளுக்கு கூட்டு வந்து பேட்மிண்டன் விளையாடிட்டு இருப்போம். நம்ம வேலைகளில் எப்படி இருந்ததுன்னா ராத்திரி 10 மணி வந்து, இப்போ என் பையன் வந்து ராத்திரி 3 மணி வரை வேலை ஆகலாம். காலம் அப்படி இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் எதுக்கு சார்னாரு? 4 காசு இருந்தாங்க. ஒரே வாக்கியம், வைத்த நிதி பெண்டிர் மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகில் பிறப்புடு இறப்பென்னும் சித்த விகார கலக்கம் தெளிவித்த வித்தக தேவர்க்கே சென்றுதாய். இதுல யாராவது கூட வருவாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. 2 பேர் வைத்த நிதி பெண்டிர் மக்கள். பெண்டிர்னா அந்த இடத்துல மனைவின் கொள்கை கொள்ளலாம். ஏன்னா அடுத்தது மக்கள்னு ஒரு வார்த்தை போட்டார். பிள்ளைங்க குலம் கல்வி எல்லாமே. பித்த உலகில் பிறப்பொடு இறப்பென்னும் சித்த விகார கலக்கம் அதை தெளிவித்தவன் பெருமான். சித்த விகார கலக்கம் தெளிவித்த வித்தக தேவர்க்கே சென்றுதாய். வந்துட்டு போய் சொல்றாரு. அதை சொல்லு அந்த ஆள்கிட்ட எவ்வளவு வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே உருக்கத்தினுடைய உச்சத்துல போய் நோயுற்று மூத்து நான் நுந்துகின்றாய் இங்கிருந்து நாயுற்ற செல்வம் நயந்தரியா வண்ணமெல்லாம் தாயுற்று வந்து என்னை ஆண்டு கொண்ட தன்கருணை தேயுற்ற செல்வர்க்கே சென்றுதாய் கொதி. என்னமா சொன்னார்? நோயுற்று நீங்க மூப்புங்கிறது எல்லாத்துக்கும் வரும். அதுவே ஒரு பெரிய சங்கடம் தான். ஏன்னா இப்ப ஓடின மாதிரி டக்குன்னெலாம் பஸ்ஸே ஏற முடியாது. மூப்புன்னா அப்படிலாம் ஏற முடியாது. இப்ப இருக்க மாதிரி ஒன்றும் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. படுத்த தூக்கம் வர மாட்டேன். எல்லாம் மூப்பில் இருக்கக்கூடிய சிரமங்கள். அதனால அதுவே ஒரு கஷ்டம். அதுல நோய் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, அது இன்னும் சங்கடம். மூப்பே கஷ்டம், மூப்பிலையும் நோய் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் சங்கடம். நோயுற்று மூத்து நான் நுந்துகன்றாய் இங்கிருந்து. அந்த நுந்துகன்றுங்கிற வார்த்தைய தண்டபாணி தேசியர் ஒரு மாதிரி எழுதுறார். அவர் என்ன எழுதுறார்? நுந்துகன்றுன்னா பின்னங்கால் 2 தூக்கி வயிறு பெருத்து நடக்கக்கூட முடியாமல் அப்படின்னா அது முடிஞ்சு, அதாவது கொஞ்ச நாள்ல அது இதாகிப்போம். அதனால எந்த பிரயோஜனம் கிடையாது. அந்த கன்று வளர்ந்துலாம் இதாக போறது இல்லை. அப்படியான கன்று அப்படின்னு எழுதினார். தண்டபாணீஸ்வரர் எழுதிக்கே ரொம்ப உருக்கமா இருக்கு இந்த இடத்துல. அந்த கன்றை இப்படி எழுதுறாரு. அருணையார் எழுதுறாரு ஒரே வார்த்தையில, தாயினாலும் புறக்கணிக்கப்பட்ட கன்றாம்னு எழுதி போயிட்டார். தாயினால புறக்கணிக்கப்பட்டுன்னு ஒண்ணு வரவே வராது எந்த சூழ்நிலையிலையும். அவர் சொல்றாரு, தாயினாலும் புறக்கணிக்கப்பட்ட கன்று நுந்து கொன்றுங்கிறார். அவ்வளவு தன்னை எப்படி பேசுறாரு பாருங்க. நோயுற்று மூத்து நான் நொந்துகன்றாய் இங்கிருந்து நாயுற்ற செல்வம் நயந்து அறியா வண்ணமல்லாம்னார். ஒரு நாய்க்கு நிறைய செல்வம் கிடைச்சதுன்னா அது என்னத்தை அதுக்கு அனுபவிக்க தெரியும் பாவம். அத மாதிரிதான் நாங்கிறாரு. நீ திருப்பெருந்தூர்ல வந்து என்னை ஆட்கொண்டு எவ்வளவு பெரிய கிடைச்சது, அதை எனக்கு அனுபவிக்க தெரியல பாருப்போம் நான் இந்த நாய்க்கு அப்படிங்கிறது. நாயுற்ற செல்வம் நயந்தரியா. அருணையாரு செல்வமுற்ற நாய் நயந்தரியா அப்படின்னு எழுதுவார். ஒரே உண்மையிலே 2 பெரியவங்களும் சார் கூட அடிக்கடி நினைப்பேன். இப்படி தண்டபாணி தேசியரையும் இப்படி அருணையாரையும் வச்சுக்கணும். 2 உரையும் வச்சுக்கிட்டு நடுவுல உட்காந்துக்கணும். வேற என்ன சொல்ல எப்படி எழுதுறாங்க பாரு. நாயுற்ற செல்வம் நயந்தரியா, அதுக்கு வந்து செல்வமுற்ற நாய் நயந்தரியான்னு எழுதுறாரு. அப்படி உரைய நாயுற்ற செல்வம் நயந்தரியா வண்ணமெல்லாம் அந்த நேரத்துல தாயுற்று வந்து என்னை ஆண்டு கொண்ட தன் கருணை. இதுக்கு தண்டபாணி தேசியருக்கு வந்துடணும். என்னமா எழுதுறாருங்கிறீங்க அந்த இடத்த. அந்த காலத்து நடைய வச்சு எப்படி எழுதுறாரு? தொழுநோய் பாதிக்கப்பட்டு செவிலியர்களாலும் புறக்கணிக்கப்பட்ட பின் சொல்றார்.
நர்ஸுகளே ஒரு மாதிரி அருவருக்கப்படும். என்ன புழுவா இல்லை. அதனால பொதுவா கடைசி வரை கொஞ்சம் இந்த நர்ஸுகள் தான் பார்த்து இது பண்ணுவாங்க. இப்போ அவங்களே ஒரு மாதிரி என்ன, அப்படி போனாலும் கூட தாய் தன்னுடைய மடியில தூக்கி வச்சு ஆறுதல் கொடுப்பாளாம். அவர் எழுதுறார், செவிய தொழுநோயால் பாதிக்கப்பட்டு செவிலியர்களாலும் புறக்கணிப்பட்டாலும் கூட தாய் தன்னுடைய மகவை விடாது. அது மாதிரி சுவாமி வந்தான். நான் நாயுற்ற செல்வம் நயந்தறியார், நீ கொடுத்த செல்வத்தை அறியாம இருக்க அந்த நாயை அப்படியே விட்டுறக்கூடாதுன்னு திரும்பவும் கூட தாயுற்று என்னை ஆண்டு கொண்ட தன் கருணை தேயுற்ற செல்வர்க்கே சென்றுதாய் போத்துமே. அந்த பெருமான பாடு வண்ட வேற என்னத்தையும் பாடாதுனே. நோயுற்று மூத்து நான் நொந்துகன்றாய் இங்கிருந்து நாயுற்ற செல்வம் நயந்தறியா வண்ணமெல்லாம் தாயுற்று என்னை ஆண்டு கொண்ட தன்கருணை தேயுற்ற செல்வர்க்கே சென்றுதாய் போத்து. அது கூட ஒரு செவி வழியா என்ன ஒரு செய்தி சொல்றாங்கன்னா, ரொம்ப உருக்கமா நடந்த செய்தியும் சொல்றாங்க. ஆனா என் சரித்திரத்துல அந்த செய்தி இருக்க மாதிரி தெரியல, நான் சொல்றாங்க. உவேசாவுடைய ஆசிரியர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. மீனாட்சி சுந்தரமுடைய கடைசி காலத்துல உவேசா தான் கூட இருந்தாராம். இந்த கடைசி ரொம்ப, ஆனா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ரொம்ப வயசாகி தான் போனார். ஒன்றும் பெரிய இதெல்லாம் ஒன்றும் இது இல்லை, ரொம்ப வயசு ஆகி கொஞ்சம் கொஞ்சமா இதாகி பாவம். அப்படிதான் பொழுது உவேசா அப்போ அவர்கிட்ட பேசும் பொழுது கேட்டார், பிள்ளைவாள் மாணிக்கவாசர் கோத்தும்பியில நுந்துகன்றுங்கிறாரு, அதுதான் எனக்கு என்னென்ன பொருள் எப்படி கொள்ளன்னு தெரியல, ஒன்னுக்கும் பயன்படாத இதுதான் நுந்துகன்று. நான் அப்படியே கண்ண முடியும். ரொம்ப உருக்கமா, ஒன்னுக்கும் பயன்படாத இதுதான் நுந்துகன்று அப்படின்னு சொன்னாராம். எவ்வளவு திருவாசகத்துல எல்லாம் அவங்களுக்கு ஒரு உரைப்பு இருந்திருக்கு. அண்ட் அவ்வளவு உருக்கம். நான் திரும்பவும் எல்லாத்தையும் ஒரு பணிவா விண்ணப்பமாவே சொல்லுது, சார் நீங்க இந்த கோத்தும்பியை பாடும்போது இந்த பாட்டெல்லாம் எப்படி நின்று நிதானமா போகணும். நோயிட்டு மூணு நான் கன்றா இங்க இருந்து தாயுற்றல்வம்னு போனா போச்சு சார், போச்சு. நாயுற்ற செல்வம் நயந்து அறியா வண்ணமெல்லாம் தாயுற்று என்னை ஆண்டு கொண்டது. என்னைங்கிறப்போ என்னையே அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த தகுதியும் இல்லாத என்னையும் அப்படி. என்னை அப்படின்னா மினிஸ்டரா இருந்த என்னை அப்படி அர்த்தம் இல்லை, நெஞ்ச நிமித்தப்படாது, சோழி முடிஞ்சதுன்னு அர்த்தம். எப்படி பாடணும்? என்னை தாயுற்று என்னை ஆண்டு கொண்ட தன்கருணை தேயுற்ற செல்வர்க்கே செல்வது. அது அவருக்கே, அந்த செல்வனுக்கே உள்ள கருணை வேற யாருக்கு இருக்கு? அப்படி யார்கிட்ட போய் சொல்றாரு? வந்துட்டு போய் சொல்றாரு, இப்படி பாடுறது சாமி. நாயேனை தன் அடிகள் பாடுவித்த நாயகனை பேயேனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை சீயேதும் இல்லாது என் செய்வனிகள் கொண்டரும். சீயேதும் இல்லாதுன்னா திறமை எழுதுறாரு. சீனா என்ன அர்த்தமா? வெறுக்கத்தக்கன மாதிரி நம்ம யாராவது சொன்ன, சி ஒன்றெல்லாம் போய் பேசணும் நம்ம சொல்றோம் இல்லையா சில நேரங்கள், ஏன்னா செய்யற காரியம் அப்படி அவன் அந்த மாதிரி தப்பு பண்ணான்னு பிறகு என்ன செய்வான்? அப்படி நான் பண்ணும் பொழுதும் என்ன அப்படி வெறுக்காமங்கிற சீயேதும் செய்யாது என் பிழைகள் அதை என்னமா சுவாமி எவ்வளவு கருணையை எப்படிலாம் சொல்றோம். நாயேனை தன் அடிகள் பாடுவித்த நானா பாடலேங்கிற அவர் சொல்லதானே சுவாமி எழுதினார். அப்ப இவர் தானே கேட்கறான். இப்போ அவர் சொல்ல சுவாமி எழுதுறானே இவர் தானே பெரியாளுங்கிறான். பன்னாள் பாமாலை பாட பயில்வித்தானே அப்புறம் சுவாமி என்னை பாமாலை பாட வைக்கணும் அப்படிங்கிறார். அவன் சொல்லதான் நான் பாடினேங்கிறார். இவன் அதான் சொல்ல, நாயேனை தன் அடிகள் பாடுவித்த நாயகனை பேயேனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமை. பேயேனது உள்ள பிழைனா பேயனிடம் உள்ள அனைத்து பிழைகளையும் ஒரு அர்த்தம், பேயனது உள்ள பிழைன்னு அர்த்தம். ஏன்னா வெளியே தெரிகிற பிழை யாராவது சொல்லுவான், உள்ள இருக்க பிழை யாருக்கு தெரியும்? மன்னனுக்கே தெரிஞ்சிருக்காது. அதையும் சேர்த்து நீக்குவான். பேயனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை சீயேதும் இல்லாது என் செய்வனிகள் உண்டருளும் தாயான ஈசற்கே சென்றுதாய் கோத்தும்பி. இதெல்லாம் கோத்தும்பியில அத சொல்றார். அதனால ஞாங்கரின் முரலும் தும்பி தன்னையும் நயந்து நாதன் பூங்குழல் வழுத்துக என்று புனிதர் கோத்தும்பி சொன்னார். ஆனால் ஞாங்க
நயந்து நாதன் பூங்கழல்னு இருக்கணும். இந்த புத்தகத்துல பூங்குழல்னு இருக்கு. குழல்னா சடைன்னு போயிரும், கடல்னா வந்து திருவடிய. அதனால பூங்கழல் வாழ்த்துக. உரை எழுதும் பொழுது திருவடின்னு எழுதினார். ஆனா இந்த இந்த பாட்டுல அச்சுப்பிழை. அதனால நயந்து நாதன் பூங்கழல் வாழ்த்துக என்று புனிதர் கோத்தும்பி சொன்னார். அப்புறம் அந்த கோத்தும்பி சொல்லிட்டு பொங்கரின் இடையே வாழும் பொற்பு இளங்குயிலே கூவி இங்களை எம்பிரானை என்பதுவும் கிளியை நோக்கி திங்களம் சடையான் பாதம் செப்பு என தசாங்கம் என்னும் தங்கிசை தமிழும் சொன்னார் தன்னிகர் ஒருவர் இல்லார். பொங்கரின் இடையே வாழும் பொற்பு இளங்குயில். அப்ப பீ இருக்கணும், அந்த இடத்துல பொற் விளங்குயில்னு இருக்கு இந்த புத்தகத்துல. தப்பா உங்க கையில இருக்க புத்தகத்தை கொஞ்சம் திருத்திக்கங்க. பொங்கரின் இடையே வாழும் பொற்பி இளங்குயில் அப்படின்னா பொற்பு பிளஸ் இளம் குயில் அப்படின்னு பொருள். பொற்புன்னு அழகு, இளங்கிறது இளமையான, குயில் அப்படின்னு அர்த்தம். அது ஏதோ பொர்வி அப்படின்னு இந்த விங்கிறது தப்பா அச்சா இருக்கு, பீன்னு இருக்கணும். பொங்கரின் இடையே வாழும். பொங்கரின் இடையே, பொங்கர்னா சோலை, அது கூட வேப்பிள்ளை அதுல போய் நயம் எழுதுவார். பொங்கரில் வாழும்னு சொல்லாம பொங்கரின் இடையே வாழும்னா என்னவா, சோலையில இருக்குன்னு சொல்ல, சோலைக்கு உள்ள இருக்கு, இடையேனா உள்ள அப்படின்னா நல்ல பொதிந்த சோலைகளுக்கு உள்ள இருக்கிற குயில். பொங்கரின், பொங்கர்னா சோலை, பொங்கரின் இடையே வாழும் பொற்பு இளம் குயிலே. பொற்புனா அழகுன்னு அர்த்தம், இளம்னா இளமையான குயில். பொற்பு இளம் குயிலே கூவி இங்கு அலை எம்பிரானை. பெருமானை நீ கூவி இங்கு அலை. குயில்கிட்ட போய் சொல்ற, நீ கூவுனேன்னா அவன் வருவான். ஏன்னா குயிலினுடைய இசைக்கு அதனால அவன் வருவானாம். அதனால என்ன சொல்றார், குயில்கிட்ட போய் நீ இப்ப அவனை இங்க வான்னு கூவி இல்லை. எல்லாம் இந்த கவிஞர் பாமன் சுவாமிகள் மயில போய் நீ போய் கூட்டிட்டு வா சாமிங்கிறார். பகை கடிதல் ஃபுல்லா அப்படிதான் பாடுறார். பொன்மயில் கண்ணி ஃபுல்லா அப்படிதான் பாடுறார். நீ போய் கூப்பிட்டா, ஏன்னா அது அவனுடைய ஊர்தி. அது மாதிரி குயில வந்து ஞானசம்பந்தர் ஒரு பதியமே வந்து சீராழியில அகத்துறை இலக்கியமா வச்சு ஒன்னொன்னையா தூது விடுவார். அதுல உன்னை தூது விடும் பொழுது குயில போய் தூது விடுவார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பறவைகளை தூது விடுறார். பறக்கும் எம் கிள்ளைகால் கிளிய, பறக்கும் எம் கிள்ளைகால் பாடும் எம் பூவைகால் அரக்கன் எனத்தகும் அடிகள் ஆரூரரை மறக்க இல்லாமையும் வளைகள் நெல்லாமையும் உறக்கம் இல்லாமையும் உணர்த்த வல்லீர்களேங்கிறார். திருவாரூர் பெருமானை நான் அப்படி தேடிட்டு இருக்கிறேன். தேடினதுனால என்ன ஆயிடுச்சுன்னாரு, சரியான தூக்கமே இல்லை. தலைவரை பிரிந்து தலைவிக்கு தூக்கம் வருமா? இல்லை. பிள்ளைய ஹாஸ்டல்ல விட்டு முதல் நாள் வந்துருக்கோம், அம்மாவுக்கு வந்து தூக்கமே வராது. பிள்ளை ஜாலியா இருக்கும், எப்பா அம்மா அப்பா தொந்தரவு இல்லைன்னு அவன் நிம்மதியா இருக்கான். ஆனா இங்க அம்மாவுக்கு தூக்கமே வர மாட்டேன் இல்லைங்களா? அதெல்லாம் சொல்றாரு. அதனால பிரிஞ்ச தூக்கம் வராது. தூக்கம் வரலன்னா என்ன ஆகும், மறுநாள் சரியா சாப்பிட முடியாது. சாப்பிடலன்னா என்ன ஆகும், மெலிஞ்சிருவோம். மெலிஞ்சா என்ன ஆயிரும், வலையெல்லாம் கையில நிற்காது. அவ்வளோத்தையும் சேர்த்து வச்சு பாடுறாரு மனுஷன். சுவாமி நினைச்சு எப்படி பாடுறாரு பாரு. பறக்கும் எம் கிள்ளைகால், நீ தான் பறந்து போற. பாடும் எம் பூவைகால், பாடின்ற பறவைகளே அறக்கண் எனத்தகும். அரன்னா வல்லினை, அரன்னா அறத்தால் உயர்ந்த. அறக்கண் எனத்தகும் அடிகள் ஆரூரரை மறக்க இல்லாமையும் வளைகள் நெல்லாமையும் உறக்கம் இல்லாமையும் உணர்த்த வல்லீர்களே. பெருமான்கிட்ட போய் சொல்லுங்க, இங்க ஒருத்தர் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கான்னு நினைச்சு அப்படிலாம் வந்து படுறாங்க. இங்க இவர் என்ன பண்றாரு, கூவி இங்கு அலை. பெருமான விலே நீ பெருமான் அங்க வா வா வான்னு கூப்பிட்டேன்னா வந்துருவான், அப்படி பாடு அப்படிங்கிறார். இந்த ஒரு சிலர் வரலாற்று, ஆனா இதுல அப்படி இல்லை. ஒரு சிலர் இந்த இடத்துல அப்படி என்ன சொல்றாங்கன்னா, பொருத்தமா தோணலை, ஆனா சொல்றாங்க, அவரை எப்ப வந்து சிறையில மதுரையில அடைச்சாங்களோ அப்ப குயிலை விட்டு பெருமானே நீங்க வான்னு கூப்பிட்டாரு. ஏன்னா நான் சிறைக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு குயிலை விட்டு பெருமானை இங்க கூப்பிடு அப்படின்னு சொன்னார்னு. ஆனா அப்படி இல்லை. ஏன்னா எங்கேயுமே அப்படி அந்த சிறையில இருந்த இடம் வந்து மதுரையில. அப்படியா இருந்தா பதிப்புகள்ல என்ன வந்திருக்கணும், குயில் பத்து மதுரையில பாடியதுன்னு வந்திருக்கணும். அப்படி இல்லை, குயில் பத்து தில்லையில் பாடியதுன்னு தான் வருது. அதனால தெரியல, இருந்தாலும் பெரியவங்க சொல்றாங்க, இருக்கட்டும். ஆனா இங்க வேர்பிள்ளை அப்படி சொல்ல, வேர்பிள்ளை தில்லையில பாடினதான். ஏன்னா இப்ப சுவாமி சிதம்பரத்துல இருக்கார், மாணிக்கவாசகர் இன்னும் சிதம்பரத்துல இருந்து எல்லாம் பாடிட்டு இருக்கார். அதனால பொங்கரின் இடையே வாழும் பொற்பு இளம் குயிலே கூவி இங்கு அலை எம்பிரானை என்பதுவும் குயில் பத்து. குயில் பத்துல பெருமான ஆத்தும இரக்கம்.
ரொம்ப கருணைய நம்ம மேல உள்ள ஆத்மாக்கு மேல சுவாமிக்கு இருக்கிற ஆத்தம் படுறது. கீதம் இனிய குயிலே கேட்டியேல் எங்கள் பெருமான் பாதம் இரண்டும் வினவில் பாதாளம் ஏழினு கப்பால். பெருமானுடைய பாதம் எங்க இருக்குன்னா பாதாளம் ஏழினம் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் முனை முடியும் எல்லா பொருள் முடிவே. அப்படிதானே சொன்னார். அது எங்க சொல்றாரு. குயில்கிட்ட போய் பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் பெருமான நீ கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க. கேட்டியேல் எங்கள் பெருமான் குயிலே, எங்க பெருமான் திருமுடி எங்க இருக்கணும் உனக்கு தெரியுமா? குயில்கிட்ட போய் சொல்றாரு. கேட்டியானே என்ன பாதம் இரண்டும் வினவில் பாதாளம். எங்க பெருமானுடைய பாதம் எங்க இருக்கு தெரியுமா உனக்கு? 7 பாதாளம், அதுக்கு கீழே என்ன 7 லோகம் கீழே இருக்கு. அதல விதல சுதல மகாதல தராதல ரசாதல பாதாளன்னு இருக்கான். நம்ம என்ன பண்ணோம், லேசா ஒண்ணு கீழே போட்டோம்னு வச்சுக்கோங்க, 2 அடி கீழே அதல பாதாளத்துல கிடக்குங்கிறோம். அதலன்னு ஒரு உலகம், அப்புறம் விதல, அப்புறம் சுதல, ரசாதல, தராதல, மகாதல, அதுக்கு கீழே இருக்க லோகம் 7வது கீழே இருக்க லோகம் பாதாள லோகம். அதுக்கும் கீழே இருக்கான் பெருமான். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமல. அதான் கீதம் இனிய குயிலே கேட்டியேல் எங்கள் பெருமான் பாதம் இரண்டும் வினவில் பாதாளம் ஏழினுக்கு அப்பால் சோழி மணிமுடி சொல்லில். அவனுடைய முடி எங்க இருக்குன்னாரு, சொல்லி இறந்து நின்ற தொன்மைன்றார். அது எவ்வளவு சொல்ல முடியல அங்க இருக்குங்கிறார். குயில்கிட்ட போய் பெருமானுடைய புகழை எப்படி பேசுறது? ஆதி குணம் ஒன்றும் இல்லான், ஏன்னா அது அனாதி பொருள். ஆதி குணம் ஒன்றும் இல்லான் அந்தமிலான் வரக்கூவாய். எவ்வளவு பெரிய சைவசித்தாந்தத்தை குயில்கிட்ட போய் முடிவோல குயில்கிட்ட போய் சைவசித்தாந்த சுவாமி அனாதியா இருக்கிற பொருள், அவனுக்கு ஆதி குணம்லாம் இல்லைன்னு அந்த குயில்கிட்ட போய் சொல்றாரு. அவன் கால் அதுக்குங்கள் இருக்கு, தலை அதுக்கு மேல நடந்தன சர்வ வியாபகம் சர்வ வியாபி. அது போய் சொல்றாரு. அந்த குயில்கிட்ட போய் இதெல்லாம் வச்சோன்னா சித்தாந்த பாடம் அந்த குயிலுக்கு புரியுது. நம்ம வகுப்புல சொன்னா புரிய மாட்டாங்க. ஏன்னா அது சொன்னது மாணிக்க வாசகர், அதனால புரியுற மாதிரி சொல்றாரு. இப்ப நீங்களும் நானும் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, புரிய மாட்டேன். நான் சொன்னா புரியலன்னு அக்காவையும் கூட இழுத்துக்கிட்டேன். நாங்க சொன்னேன், அவங்க சொன்னா புரியும் சொல்றேன். உன்னை உகப்பன் குயிலே உந்துணை தோழியும் ஆவன் உன்னை அளித்த நல்மேனி புகழில் திகழும் அழகன் மன்னன் பரிமிசை வந்த வள்ளல் தென்னவன் சேரலன் சோழன் சீர்புயங்கன் வரக்குவ. அருமையான செய்தி. தென்னவன் சேரலன் சோழன் மும்முடி வேந்தர்களும் சுவாமி வழிபாடு செய்கிறார். ஒரு குறிப்பை குயில்கிட்ட கொண்டு வச்சு போட்டார். வள்ளல்ங்கிறாரு, அழகன்கிறாரு சுவாமி. வாய் இங்கே நீ குயிர் பிள்ளாய். எப்படிலாம் பண்றாரு. தேன்பழச்சோலை பயிலும் சிறு குயிலே இதுகள் வான்பழித்து மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல்ங்கிறார் சுவாமி. சார் தேவர் உலகம் வேண்டான்ட்டு அவன் இங்க நம்ம கூட இருக்கன்னு நினைக்கிறான்னா நம்ம எவ்வளவு பெரிய புண்ணியம் செஞ்சிருக்கிறோம். அப்ப இந்த பிறவியை நம்ம எவ்வளவு பயன்படுத்தணும் பாருங்க. அவன் நம்ம கூட இருக்கிறானா இந்த பிறவியை எவ்வளவு நம்ம பயன்படுத்திக்கணும். அவனை நினைக்காம ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ணா கூட உண்மையிலே பெரிய லாஸ் நமக்கு. அதை ஞாபகம். ஏன்னா அவன் தேவர் உலகம் வேண்டான்னு நம்ம கூட இருக்க வாரேங்கிறான். அப்ப இந்த டைமை நம்ம எவ்வளவு பயன்படுத்திக்கணும் இல்ல சார் அமைப்பாளர் ஐயா? அவனை பாடின வாதோர் பிராணத்தை சிந்திக்கிறேன் நியாயமா உட்கார இடம் கிடைக்கலன்னு 2500 பேர் வரணும் நியாயமா. அப்படிலாம் இருக்கணும் இல்லையா? ஏன்னா சுவாமி இங்க கூட இருக்கிறான்னு. பெரிய சந்தோஷம் என்னன்னா, நீங்க எவ்வளவு பேர் இருக்காங்க நீங்க கணக்கு அட்டெண்டன்ஸ் எடுத்தீங்கன்னா +1 எழுதிக்கங்க. சாமி இருக்கான் உள்ள. எந்த சேர்ல இருக்கான்னு தான் தெரியல, இருக்கான். அதனால இன்னொரு நன்மை இருக்கு. யாரெல்லாம் வந்திருக்கீங்க அவன் பாதிட்டு வேற போவான் இல்லைங்களா? மேலே போய் அதனால 2 பாயிண்ட் ப்ளஸ் போடும். இவங்கெல்லாம் அட்டன் பண்ணாங்க அப்படின்னு. அப்படி அதெல்லாம் சாமி செய்யலாம். கொந்தனவும் பொழில் சோலை பூங்குயிலே இது கேள்வி அந்தனாகி இங்கே அழகிய சேவடி காட்டி எம் தமராம் இவன் என்று என்னையும் ஆட்கொண்டு அருளும் செந்தளல் போல் திருமேனி தேவர் பிரான் வரக்கூவாய். என்னமா சொல்ற? எம் தமராம் இவன் என்று என்னையும் ஆட்கொண்டு அருளும். ஏன்னா அங்க சொன்னார் மந்திர மாமுனிவர் இவன் ஆரன நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. சுவாமியே சொன்னதா வந்தது. சுவாமிக்கு சொந்தக்காரன் சொல்லிட்டாங்க.
அப்பர் சுவாமிகள் இடத்துல சொல்றார், சுண்ணவன் சந்தன சாந்தும் சுடதிங்கள் சூளாமணியும் வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் வளாய் அகலம்பலாய் அறவும் திண்ணன் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம் அவர் சொந்தக்காரங்கன்ட்டார். சுந்தரரை அவரே சொந்தக்காரன்ட்டு போயிட்டார். நம்ம எல்லாமே அவருக்கு சொந்தக்காரங்க தான்ட்டு அப்பர் சுவாமிகள் சொல்லிட்டார். இங்கேயும் சொல்றார், எம் தமராம் இவன் எப்படி வந்தான்னாரு, அந்தனாகி வந்து ஆசிரியர் வந்து என்ன சார் பண்ணான்னாரு, அழகிய சேவடி காட்டி. அவனுடைய திருவடி எப்படி இருந்திருக்கும் பார்த்துருக்கார நேரடியா, எப்படி இருந்திருக்கும் சார் சுவாமி. போக வேண்டிய இடம் அதுதான், ஆனா போறது அவ்வளவு சாதாரணம் இல்லைல்ல. செல அரிதாய் செல் கரியாய் சிவபிரகாசம். போக வேண்டிய இடம் அதுதான், ஆனா போறது அவ்வளவு ஈஸி இல்லை இல்லைங்களா. ஏன்னா அவ்வளவு சாதாரணமா இது இல்லை. அதனால ஆனா போக வேண்டிய சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூரை என் குளிருமை அப்படித்தானே சொல்றார். சென்றடையாத திருவுடையான்னு என்ன அர்த்தம், போய் சேர்றதுக்கு அவ்வளவு ஈஸி கிடையாது. அதனால அப்பேற்பட்ட நன்றுடையானை தீயதில்லானை நரைவெள்ளேறு ஒன்றுடையானை உமையொரு பாகமுடையானை சென்றடையாத திருவுடையானைனர். அவ்வளவு சாதாரணமா போக முடியாது. அதுதான் சில அரிதாயினர். ஆனா போக வேண்டிய இடம் அதுதான், வேற இடமே கிடையாது. செல் கதியாய் அந்த திருவடிய அவனே கொண்டு வந்து காட்டினான்னு அவன் எவ்வளவு பெரிய கிஃப்ட் சார் அந்த அழகு. அது சொல்றார், அந்தணன் ஆகி வந்து இங்கே அழகிய சேவடி காட்டி என்ன சார் சொன்னானார், எம் தமராம் இவன் என்று, இவன் என்னுடைய சொந்தக்காரன், என்னையும் ஆட்கொண்டார்கள். எம் தமராம் இவன்னு யாரோ தகுதியுடைய ஆள சொல்லியிருந்தா பரவாயில்ல, ஒரு தகுதி இல்லாத என்னையும் சொல்றான். அவ்வளவு கர்மம் சார் அந்த ஆளுக்கு அப்படின்னு புலம்புறாரு. என்னையெல்லாம் நீ ஆட்கொண்டுன்னு நாளைக்கு உன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்துடாம பாத்துக்கிறார். இதை விட கிளறி பேச முடியுமா சார்? என்னையெல்லாம் நீ ஆட்கொண்ட தகுதி உடையவர் தான் ஆட்கொள்வான், என்னமோ சாமி இந்த மாணிக்கவாச அந்த பேர்ல ஆட்கொண்டான் என்னன்னு தெரியல அப்படின்னு உனக்கு ஒரு பேர் ரிப்பேர் ஆயிடக்கூடாது என்னால. அதான் எனக்கு பயமா இருக்கு. கெடுவேன் கெடுமா கெடுகின்றேன் கேடிலாதாய் பழி கொண்டாய். என்ன பழியினாரு, கேடு எனக்கு தகுதி இல்லாத என்னை படுவேன் படுவற்பட்டது எல்லாம் நான் பட்டால் பின்னை பயன் என்னே கொடுமா நரகத்து அழுந்தாமே காத்தாட்கொள்ளும் குருமணியே நடுவாய் நல்லது ஒளிந்த கால் நின்றோ எங்கள் ஆனந்த மலையில் உருக்கம். அது சொல்றார், எம்தமராம் இவன் என்று என்னையும் ஆட்கொண்டு அருளும் செந்தளல் போல் திருமேனி. சொகச்சொகன்னு ஜோலிக்கிறான் அப்படி, செந்தளல் போல் திருமேனி தேவர் வீரான் வரக்குவாய். தேவர்களுக்கெல்லாம் தலைவன் குயிலே நீ அவனை வர சொல்லி கூ அப்படிலாம் குயில் பத்துல. அப்புறம் திருத்த அசாங்கம் சொல்றார், இங்கு அலை எம்பிரானை. அது குயில் பத்துல அது என்பதும் கிளியை நோக்கி, குயிலை நோக்கி இப்படி சொன்னார். அப்புறம் கிளியை பார்த்திருக்காரு, கிளியை நோக்கி திங்களம் சடையான் பாதம் செப்பு என திங்களை சூடி இருக்கின்ற பெருமானுடைய திருவடிகளை நீ பாடு. யார்கிட்ட, குயில்கிட்ட போய் பாடு என தசாங்கம் என்னும் தங்கிசை தமிழும் சொன்னார். தன்னிகர் ஒருவர் இல்லார். அருமையான இசையோடு நீ அதை நல்ல தமிழ்ல பாடுன்னு சொல்லி கிளியிட்ட போய் சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லிதான் தசாங்கம் பண்ணார். ஏறாறு இளங்கிளியே எங்கள் வெறுந்துரைக்கோன் சீரார் திருநாமம் தேர்ந்துரையாய் ஆரூரன் செம்பெருமான் வெண்மலரான் பார்க்கடலோன் செப்புவ போல் எம்பெருமான் தேவர் பிரான் என்று அவருக்கு பேரு, தேவர் பிரான். அதனால தசாங்கம் என்பது மன்னர்களை, இறைவனை அவர்களுடைய உறுப்புகளாக 10 அதை வச்சு பாடுறது தச அங்கம். அதுதான் தசாங்கம். அவருடைய பெயரு, அவருடைய நாடு, அவருடைய ஊரு, அங்க இருக்கக்கூடிய ஆறு, மலை, அவருடைய வாகனம் ஊர்தி, அவர்களுடைய படை, அவர்களுடைய வாத்தியம், அவர்களுடைய மாலை, அவருடைய கொடி, இந்த 10ஐயும் சொல்றது. இந்த திருத்தசாங்கம் கீர்த்தி திருவள்ளுவர்லயே திருத்தசாங்கம் ஒண்ணு சொல்லுவார் நடுவுல. அங்க பாடும் பொழுதே போற போக்கில் திருத்தசாங்கத்தை சொல்லிட்டு போயிட்டார். இங்க திருத்தசாங்கம்னு தலைப்பு போட்டே பாடுறார். நெஞ்சு விடுத்துவது சாத்திரத்துல திருத்தசாங்கம் பாடுவார் உமாபேஸ்வராச்சாரியர். அதாவது தமிழ்ல அப்படி அமைப்பு. அதை இங்க சொல்றார், பொங்கரின் இடையே வாழும் பொற்பு இளம் குயிலே கூவி இங்கு அலை எம்பிரானை என்பதுவும் கிளியை நோக்கி திங்களம் சடையான் பாதம் செப்பியன தசாங்கம் என்னும் தங்கிசை தமிழும் சொன்னார்.
தன்னிகர் ஒருவரில்லார். மாணிக்கவாசகர் என்ன வார்த்தை போட்டார் பாருங்க. தன்னிகர் ஒருவர் இல்லா. தன்னிகர் ஒருவர் இல்லார் ஒரே ஒரு ஆளு தான், அந்த மேல இருக்கார்ல அவரு தான். மாணிக்கவாசகர் அந்த பேர்ல சொல்றார். தன்னிகர் ஒருவர் இல்லார்னா, தன்னிகர் இல்லார்னா தமிழ்ல அண்ணல்னா தன்னிகர் இல்லார்னு வரும். அண்ணல் எனக்கு அருளியவார் ஆர்வெருவார் அச்சோவேங்கிறார். அது சுவாமிக்கு தான் அண்ணல் பேர். அண்ணல்னா தன்னிகரற்றவர்னு பொருள். அப்புறம் சுவாமி அண்ணலார் போகின்றார் வந்து காணீர் அழகியரே ஆமாத்தூர் ஐயனாரே. ஆமாத்தூர் தேவாரம் அங்கெல்லாம் வந்து அண்ணலாருங்கிறார். அண்ணல்ங்கிறது சுவாமிக்கு தான் வரும். என்ன பொருள்? தன்னிகரற்றவன். அவனுக்கு நிகரா யாரை சொல்ல முடியும்? எந்த வகையில அவனுக்கு நிகர? ஏதாவது ஒரு குணத்திலே சொல்ல முடியுமா? சாமி மாதிரி சார் இந்த ஆளுன்னு, அட்லீஸ்ட் சார் சாமி மாதிரி நல்ல கலர் அப்படின்னு பேச முடியுமா? சாமி மாதிரி வசதி சார்ந்த ஆளுக்கு அப்படின்னு பேச முடியுமா? சுவாமி மாதிரி அறிவு சார்ந்த ஆளுக்கு சொல்ல முடியுமா? சுவாமி மாதிரி கருணை சார் ஏதாவது ஒன்னாலும் சொல்ல முடியுமா? ஒண்ணுல கூட சொல்ல முடியாது. பெருமைக்கும் நுண்மைக்கும் பேர் அருள்க்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பு இன்மை நின்னாவா பிறரின்றி நீயே ஆனாய் நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமானாய். அப்புறம் சொல்ல மாணிக்கவாசகர் போற போதில் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. அந்த ஒருவனுக்கு இணையா வேற ஒருவனும் கிடையாது. போ, அது உண்மை. சாமி ஆன்மாக்கள்ல ஒருத்தருக்கு சொல்ல இவர் மாதிரி தான் சார் அவரு, அவரே மாதிரி அவர் நல்ல பணக்காரர் சார், இவரே மாதிரி அவரும் பெரிய கட்டிக்காரன் சார், இவங்களே மாதிரி அவங்களும் ரொம்ப அழகு சார், இதெல்லாம் ஆன்மாக்கள்ல சொல்லிடலாம். ஆன்மாக்களை கொண்டு போய் சாமிக்கினையா எவனை எதுல பேச முடியும்? ஒன்லையும் பேச முடியாது, எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் அப்படி தன்னிகரற்றவர்ங்கிறது தான் அண்ணல்னு பொருள். இங்க வார்த்தை என்ன போட்டார் பாருங்க. தங்கிசை தமிழும் சொன்னார் தன்னிகர் ஒருவர் இல்லார். மாணிக்க வாசகரை தன்னிகர் ஒருவர் இல்லார்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, சிவமே ஆய் பார்க்கிறார் கடவுள் மாமுடியும். அதான் தெரியுது. மாணிக்க வாசகர் எப்படி பார்த்திருக்காருன்னா சிவபெருமானா மதிப்பு கொடுக்கிறார். அப்படிதான் பார்க்கணும். சிவஞான சுவாமிகள் நமசிவாயமூர்த்திகளை மெய்கண்டாராவே பார்ப்பார். நமசிவாயமூர்த்திகள் என்ன சொல்லிட்டார்? மெய்கண்டார் தான் நமசிவாயமூர்த்தியில வந்து உட்கார்ந்துருக்காருன்றார். இருவினைதாம் இவை மும்மலம் ஈங்கிவை ஈதி சிவம் கருவுறும் ஆறு உயிர் உண்மை இது என்று காட்டவல்ல குருபரன் நீ அன்றி வேறு அரியே நீ குவலயத்தில் திருவெண்ணை மெய்கண்ட தேவே பஞ்சாக்கர தேசிகனே என்ற. திருவெண்ணை மெய்கண்ட தேவே எங்க முன்னாடி பஞ்சாக்கர தேசிகரா வந்து உட்கார்ந்துருக்கீங்க. அருணதி சிவாச்சாரியர் அந்த மெய்கண்ட தேவநாயனார நீங்க சிவபெருமான் தான் மெய்கண்ட தேவனா வந்து உட்கார்ந்துருக்காரு. அவரு கண்ணுதலும் கண்டக்கரையும் கரந்தருளி அப்படிங்கிறார். கண்ணுதல்னா நெற்றி கண்ணு, நுதல்னா நெற்றி கண்ணையும் கண்டக்கரையும் கரந்து அருளினர் மறைச்சு அதெல்லாம் வெளியே தெரியாம வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு மெய்கண்டாருங்க பேர்ல அப்படிங்கிறார். அப்படின்னா யாராம்? சிவபெருமான் தான். மெய்கண்டார்னா எப்படி பார்க்கறனா சிவபெருமானாவே பார்க்க. அப்படிதான் பார்க்கணும். அதனால கடவுள் மாமுனிவர் மாணிக்கவாசகர் எப்படி பார்த்தார்னாரு? சிவபெருமானாவே பார்க்கிறார். அதனால தங்கிசை தமிழும் சொன்னார் தன் நிகர் ஒருவர் இல்லார். அவருக்கு நிகரா ஒருத்தன் கூட கிடையாதுன்னு என்ன அர்த்தம்? சுவாமிக்கு நிகரா தான் ஒருத்தனும் கிடையாது. இப்போ மாணிக்கவாசகருக்கு அவ்வளவு பெருமையை அப்படி பக்தி நயத்தோட படும். இந்த புராண ஆசிரியர்கள்லாம் தங்களுடைய கவித்துவத்தை காட்டுறதுக்காக பாடினது கிடையாது. அப்படி பாடியிருந்தா அது வெளியே தெரியாம போயிடும். அந்த ஆணவத்துக்கு பக்தி சுவாமி மேல மாணிக்கவாசகர் மேல அவ்வளவு ஒரு பக்தி அதுல பாடுறாங்க. பயந்து 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 பாடியிருப்பாங்க. மாணிக்கவாசகருடைய பெருமையை சொல்றதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு பெருமானே, அப்படி பாடியிருப்பாங்க. 10,300 ஜெயில் சொன்ன கச்சிப்ப முனிவர் என்ன பண்ணாருங்கிறீங்க? கந்த புராணத்தை ஒரு நாளைக்கு 100 பாட்டு எழுதுவாராம். டெய்லி 100 எழுதி கொண்டு குமரக்கூட்டத்துல முருகன் சந்நிதியில வச்சுட்டு அவர் தான் பூஜை பண்றாரு. பூஜை பண்ணிட்டு நடை சேர்த்துட்டு போயிடுவாரு. மறுநாள் காலையில வந்தா முருகன் அதுல பிள்ளையெல்லாம் திருத்தி வச்சிருப்பாங்க. அப்ப கந்த புராணம் எழுதுனது யாருன்னா கச்சிப்ப முனிவர், ப்ரூஃப் பார்த்தது யாருன்னா முருகப்பெருமான். அந்த புஸ்தகம் நம்ம கையில இருக்கு. அதனாலதான் முதல் பாட்டிலேயே அங்க பிரச்சனை. அரங்கேற்றத்துல கல்வியை காட்டி நிப்பாட்டினான். திகட சக்கர செம்முகம் ஐந்துளான்னு திகட சக்கரம் நிறுத்தலான்ட்டான் ஒருத்தன். அரங்கேற்றம் பண்ணும்போது புலவர்கள் எப்படி இருந்திருக்காங்க பாருங்க சார். அப்பதான் ஆரம்பிக்காது சார். 10,000 பாட்டை பாட போறாரு, பாடி இருக்காரு, சொல்ல போறாரு. பாட்டு திருச்சிற்றம்பலம் திகட சக்கர நிறுத்துறான், தப்பு இருக்குன்ட்டான். எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஓவர்ல பாலே விக்கெட், டாஸ் போட முன்னாடி ஒரு விக்கெட் அவுட், அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா? இவருக்கு ஒரே இதுதான், இல்லை நான் எழுதுக்க கரெக்டா இருக்கும், நீ யார்? இவருக்கு மனசுல என்ன நம்பிக்கைன்னா, இதை ஏற்கனவே முருகன் பார்த்து அப்ரூவ் பண்ண காப்பி, அவ்வளவுதான். அந்த நம்பிக்கை.
அதனால என்ன பண்ணிட்டார், இதுக்கு நாளைக்கு பொருள் சொல்றேன்ட்டார். சரின்ட்டாங்க. நேரம் நைட்டு குமரகூடத்துக்கு போயிட்டார். முருகா, அவன் என்னமோ திகட சக்கரம்னு டகரம் புணர்ச்சி வீதியில் வராது அந்த இடத்துலன்னு கேள்வி கேட்டால் தொல்காப்பியத்தில் இப்படி இல்லைன்ட்டான். இப்போ நான் என்ன செய்யணும் சார்? முருகப்பெருமான் என்ன சொல்கிறார் பாருங்க, ரைட்டுங்களா? நாளைக்கு சோழ நாட்டில் இருந்து அவங்க ஒருத்தன் வருவான் உனக்கு பதில் சொல்லுதுக்குன்ட்டார். இவர் காலையில் அங்கே போகிறாரு, அவங்க கேள்வி கேட்குறான். அவர் சொல்கிறார் கொஞ்சம் பொறுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் பொறுங்க, எங்கள் லாயர் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி கட்சிக்காரர் நிற்கிறான். சார் ஒருத்தன் வந்திருக்கான், அவன்கிட்ட இவர் போய் சொல்லியிருக்காரு. அவன் இந்த விதி வீர சோழியம் இலக்கண நூலில் இருக்குன்னு எடுத்து பாட்டை கொடுத்தான். புலவர்கள்லாம் அசந்து போய் வாயெடுத்து உட்காந்துட்டான். இப்போ முருகப்பெருமான் எப்படி எல்லாம் பண்ணியிருக்காரு பாருங்க. அதனால இவங்கெல்லாம் எப்படி எழுதுவாங்கன்னா, ஏன் திறமையில எழுதுறேன்னு எழுதுறது இல்லை சார், சுவாமிட்ட. புலவர்களும் அப்படி இருந்தாங்கன்னா அதை கேள்வி கேட்கறதுக்கு ஒரு தரகம் பாருங்க. அவன் அந்த அரங்கேற்றத்தில் இருக்கிற புலவர்கள் எல்லாம் அந்த அவை ரொம்ப முக்கியமா. ஏன்னா அவங்க கேள்வி கேட்பாங்களாம், தப்ப விட மாட்டாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கும் ஆணவம், அந்த செருக்கு அப்படி கிடையாது. இந்த புஸ்தகம் வெளிவந்ததுக்கு அப்புறம் அதுல ஒரு தப்ப நீங்க கண்டுபிடிச்சுன்னு நீங்க முதல்ல என்ன கேட்பீங்களா, எந்த அவையிலடா அரங்கேற்றம் பண்ண இத அப்படின்னு நீங்க கேட்பீங்களா? அது சௌந்தரராஜன் சார்லாம் இருந்தார், அந்த அரங்கன் நாசம் என்னதை பார்த்தாரு அந்த அப்படின்றாங்களாம். அதனால அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லும்போது அப்படியே உரைப்பா இருக்கு, நிறுத்துறா. அதுக்கு விதி எங்க இருக்கு, அதை சொல்லணும். அதனால இவங்க பாடினவங்க எல்லாம் எப்படி பாடிருக்காங்க, அந்த அந்த ஒரு ஒண்ணுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. சுவாமி செய்யறா, நானா பாடுறேன், அப்படிதான் பாடியிருக்கேன். அதனால மாணிக்கவாசகர் இவர் அறியாமலே வார்த்தை வருது, தங்கிசை தமிழும் சொன்னார் தன்னிகர் ஒருவர் இல்லார். சுவாமி இணையா ஒருத்தரை பாடுறதுக்கு வாய் வருமா சார்? வருதுன்னா என்ன அர்த்தம்னாரு, சுவாமி பாட வைக்கான் மாணிக்கவாசகர் அவருக்கு இணையா. அதனால தன்னிகர் ஒருவர் இல்லார்னா தினம் நம்ம திருவாசகத்தை படிக்கும் பொழுதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரணும், இந்த புஸ்தகத்தை நமக்கு கொடுத்தது சிவபெருமான் தான். தன்னிகர் ஒருவர் இல்லார்னா சுவாமி கொடுத்த புஸ்தகம், அதை வச்சு படிச்சுட்டு இருக்கோம் இப்போ திருவாசகத்தை. அப்படி படிக்கணும் நம்ம. சங்கரங்கோயில்ல பட்டமுத்து ஐயான்னு உங்களுக்கு எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், இன்னும் இருக்கிறாங்க. ஐயா வயசு ஒரு 87 வயசு இருக்கும். புராணம் சொல்லுவாங்க, சொல்லுவாங்க. சின்ன வயசுல நல்லா அவங்க புராண வகுப்புகள் நிறைய கேட்டிருக்கேன். விநாயக புராணம் சொல்லுவாங்க, கந்த புராணம் சொல்லுவாங்க, அருமையா பேசுவாங்க. பேசுற முடியல இந்த உரைப்பு. விநாயக புராணம் புஸ்தகத்தை எடுத்துட்டு கிளாஸுக்கு வருவோம் சார். அந்த புஸ்தகத்தை இப்படி புஸ்தகத்தை மடிக்காம ஒழுங்கு வையும்போது அப்படிம்பாங்க. இந்த புஸ்தகத்தை நம்ம இப்படின்னு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த புஸ்தகத்தை இப்படி வச்சுக்கிட்டு கிளாஸுக்கு இப்படி போனோம்னு வச்சுக்கோங்க, ஒழுங்கா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி எந்திரிச்சு அடிக்காத ஒரே திட்டி விடுவார். வயசானவங்களும் கூட ரொம்ப உரிமையா, ஏன்னாரு அந்த புஸ்தகத்தை மூலம் ஒழுங்கா வை. அது என்னது, அது திருவாசகம். அப்ப எப்படி வைக்கணும் அதை கையில, அதை போய் மடக்கி வச்சுட்டு இருக்கிறேன். ஒரு கூட்டத்தில் சொன்னார், பெரிய புராணம் புஸ்தகத்தை நீங்க கார்ல வைக்கும்போது உள்ள கார்ல வச்சு கொண்டு போங்க, எந்த ஆக்சிடென்ட்டும் உங்களுக்கு ஆகாது. என்ன உரைப்பு பண்ணுங்க, பெரிய புராண புஸ்தகத்தை உள்ள வச்சுக்கோங்க, எந்த ஆக்சிடென்ட்டும் ஆகாது. ஏன்னாரு சுவாமி கூட வரலாம் சொல்றாரு அவரு. என்ன பெரிய புராணம் யார பேசுது, அடியாரில் பேசுது. சுவாமி எங்க இருப்பான், அடியார் கூட இருப்பான். அப்ப அடியார் கூட போனாருன்னா சாமி கூட இருப்பானா? சாமி கூட இருந்தானா வண்டி ஆக்சிடென்ட் ஆகுமா? ஆகாதான். என்ன ஒரு இது பாருங்க இல்லைங்களா, அந்த உரைப்பு. அப்படின்னா சுவாமி செய்யறான். இப்ப கடவுள் மாமுனிவருக்கு என்ன நினைப்பு இருக்குன்னா, இது சுவாமி பாடுறான், அதனால தமிழும் சொன்னார் தன்னிகர் ஒருவர் இல்லார் அப்படின்னார். அடுத்த பாட்டுல, மண்ணிடை தம்மை ஆண்ட வடிவினை அன்றி மற்றோர் அண்ணலை கடவுள் என்பார்க்கு அஞ்சுதும் வினையே என்றும் பன்னுரச் சிறந்த பாடல் பகர்ந்து நற்பண்ண சாலை ஒன்னகற் புறம்பு செய்து ஆங்கு இருந்தனர் உண்மை மிக்கார். மண்ணிடை தம்மை ஆண்ட வடிவினை அன்றி மற்றோர் அண்ணலை அப்படின்னா இன்னொருத்தரை கடவுள் என்பார்க்கு அஞ்சுதும் வினையே என்றும். அச்சப்பத்தை பாடுறது சொல்றார், என்னை இந்த மண்ணுலகத்தில் வந்து ஆண்ட அந்த பெருமானை தவிர ஏனை ஒருத்தரை கடவுள் என்று சொன்னால் அதை கண்டு நான் அஞ்சுகிறேன் என்று பன்னுர சிறந்த பாடல். அந்த பன்னுர சிறந்த பாடல் வேற ஒண்ணும் இல்ல, அச்சப்பத்து.
ஆனந்தம் உறுதல்னார். புற்றில் வாழ் அரவு மஞ்சேன் பொய்யர்தம் மெய்யும் மஞ்சேன் இல்லைங்களா சொன்னார்ல. முழுக்க 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 அஞ்சுகிறேன் அஞ்சுகிறேன்னு யாரை பார்த்து அஞ்சுறேங்கிறாரு? திருநீர் பூசாதவங்களை பார்த்து அஞ்சுறேன்னு. பிணியலாம் வரினும் மஞ்சேன் பிறப்பினோடு இறப்பும் மஞ்சேன் துணி நிலா அணியினாந்தன் தொழும்பரோடு அழுந்தியம்மாள் திணி நிலம் பிளந்தும் காணா சேவடி பரவி வெண்ணீரு அணிகிலாதவரை கண்டால் அம்மனா மஞ்சு மாறே. திருநீர் பூசாதவளை கண்டா எனக்கு பயமா இருக்குங்கிற. மஞ்சுளாம் உருமும் மஞ்சேன் மன்னரோடு உறவும் மஞ்சேன் நஞ்சமே அமுதம் ஆக்கும் நம்பிரான் எம்பீரானாய் செஞ்சவே ஆண்டு கொண்டான் திருமுண்டம் தீண்ட மாட்டாது அஞ்சுவார் அவரை கண்டால் அம்மனா மஞ்சு மாறே. திருநீர் பூசாதவங்களை கண்டா எனக்கு பயமா இருக்குங்கிற. பெருமானை விட்டு அத்திலாதவரை கண்டால் அம்மனா மஞ்சு மாறேங்கிறார். பெருமான் மேல ஒருத்தருக்கு அன்பு இல்லைன்னா அவர் தான் சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்ப என்ன ஒரு உரைப்பு இருக்கு பாருங்க. பெருமானை தவிர வேற ஒருத்தரை ஏற்றுக்கல. அந்த உரைப்பு அதான் சொல்றாரு. மண்ணிடை தம்மையாண்ட வடிவினை அன்றி மற்றோர் அண்ணலை கடவுள் என்பார்க்கு அஞ்சுதும். தன்னை ஆண்ட அந்த கோலத்தில் வந்த பெருமானை தவிர ஏனையோரை கடவுள் என்றார் யாராவது சொன்னா அவங்கள பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குங்கிறார். கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு குடிகடினும் நல்லேன் எனது அடியாருடல்லால் நரகம் புகின் எல்லேன் திருவருளாலே இருக்க பெறின் இறைவா உள்ளேன் பிரதெய்வம் என்னை உன்னை அல்லாது எங்கள் உத்தமனை. அப்படியே சொல்லிட்டார் பெருமானே. உன்னை தவிர ஒருத்தரை மனசுல கூட நினைக்க மாட்டேன் சொல்றாரு. அதான் அந்த உரைப்பு இல்லைங்களா? 4 பெருமகள்னே அதுதான் 12 திருமுறையிலையும் இப்படி. நேற்று கூட செஞ்சேரிமலையில சொன்னேன். சேந்தனார் திருவு சேர்ப்பார். ஏகநாயகனை இமையவர்க்கு அரசை என்னுயிர்க்கு அமுதனை எதிரில் வரும் போகநாயகனை புயல் வண்ணர் கருளி பொன்னெடும் சிவிகையா ஊர்ந்த மேகநாயகனை வெகு திருவேலி மிளலை வெண்ணிலை பெருங்கோயில் யோகநாயகனை அன்றி மற்ற ஒன்று உண்டென உணர்கிறேன் யானை. பெருமானை தவிர வேற ஒரு பொருளை உண்டுன்னு நாங்க இதுவரைக்கும் நினைச்சதே இல்லைங்கிற. ரொம்ப அந்த எல்லாருமே சொல்லிட்டேன். அதுதான் உரைப்பு. அந்த உரைப்பை தாங்க சொல்றார். அண்ணலை தம்மை ஆண்ட வடிவினை அன்றி மற்றோர் அண்ணலை கடவுள் என்பார்க்கு அஞ்சுதும். அப்படின்னா ஏன்னா அந்த கூட்டத்தோட ஏதாவது போய் சேர்ந்துட்டோம்னா, நான் முன்னாடி இங்கே சொல்லியிருக்கேன், நரக தண்டனைங்கிறார் சுவாமி. சுவாமிய இல்லாம இன்னொருத்தரை போய் கடவுள் என்று சொல்ற கூட்டத்துக்கு உள்ள போய் உட்கார்ந்தோம்னா நரகமா. கவனமா இருங்க இனிமேலாம். சுவாமி சொல்றார். ஆண்டவன் தன்னை அடிமை என்று உரைப்பார், அடிமையை ஆண்டவன் என்பார். மாண்டகு பதியை பசுவென்றும் பசுவை பதி என்றும் மதித்து உனை இகழ்ந்தே தாண்டரு நிறைய கிடங்கினில் வீழும் சலக்கொரோடு இறங்குறா வரமே வேண்டினேன் அருளாய்கிறார். அதனால பெருமான் அல்லாத ஒருத்தரை பெருமான்னு சொன்னா என்ன ஆயிடுமா? பெருமானை பெருமான் இல்லைன்னு சொல்லி அவமதிச்சது ஆயிடும். சார் நீங்க ஒரு ஸ்கூலுக்கு போய் ஹெட்மாஸ்டர் இல்லாத ஒருத்தரை பார்த்து இவர் தான் ஹெட்மாஸ்டர்னு சொன்னா என்ன அர்த்தம் ஆயிடும்? சரிங்க இவர் தான் சார் ஹெட்மாஸ்டர், அந்த ஆளு டம்மி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஆயிடும்ல. ஐயா இருக்கிறாங்க, நீங்க கோர்ட்ல போய் ஒரு சீனியர் அட்வொகேட் இவர் தான் சார் ஜட்ஜு, அந்த ஆள்லாம் அப்படின்னு பேச முடியுமா? பேசினா என்ன ஆயிரும்? ஜட்ஜை நீங்க அவமதிப்பு ஆன மாதிரி ஆயிடும் இல்லையா? அது தப்பு இல்லையா? கோர்ட் உங்க கோர்ட் உள்பட மாதிரி தப்பு இல்லையா? ஒரு மந்திரி இருக்கும் பொழுது நீங்க அவரை மந்திரின்னு சொல்லாம இவர் தான் சார் மந்திரி அப்படின்னு அவர் போய் பேசணும்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஆயிடுமா? ஆண்டவன் தன்னை அடிமை என்று உரைப்பார், அடிமையை ஆண்டவன் என்பார். மாண்டகு பதியை பசுவென்றும் பசுவை பதி என்றும் மதித்து உனை இகழ்ந்தே தாண்டரு நிறைய கிடங்கினில் வீழும். நிறையம்னா நரகம்னு அர்த்தம். தாண்டரு நிறையம்னா அதை விட்டு தாண்டி வெளியே வர முடியாது. அப்படிப்பட்ட நரகத்துல போய் விழுவாங்கிறார்.
தாண்டரு நிறைய கிடங்கினில் வீழும் ஷலக்கரோடு இனங்குறா வரமே. அந்த கூட்டத்துக்குள்ள யாரு கூட நான் சேர்ந்துடக்கூடாது, அது மட்டும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற சாமி. தாண்டரு நிறைய கிடங்கினில் வீழும் ஷலக்கரோடு இனங்குறா வரமே வேண்டினேன் அருளாய் அப்படின்னா கேட்கிறார் கலசை 18-19 பாட்டுல. அப்படின்னா ஆண்டவர் அல்லாதவரை ஆண்டவர் என்று சொன்னா என்ன சிக்கல் ஆயிடும்னா, ஆண்டவரை ஆண்டவர் இல்லைன்னு சொல்ல மாதிரி ஆயிடும், பெரிய பாவமாய் போயிடும். நேற்று கூட அங்க மாபாடியத்துல சொன்னேன், சிவசமவாதத்தை மறுக்கும் பொழுது ஒரு இடம் சொல்லுவார், கேவல நிலையில கிடந்தது இந்த ஆன்மா, இதனுடைய அறிவு, இதனுடைய இச்சை, இதனுடைய செயல் எல்லாம் ஆணவ மலத்தால மறைக்கப்பட்டு எங்க கிடக்கும்னு தெரியல, நமக்கு ஒரு விருப்பு வெறுப்பு இல்லை, ஒரு செயல் இல்லை, அப்படி கிடந்த நிலை, தனியா இருந்த நிலை. அதுல சுவாமி ரொம்ப கருணை கொண்டு, ஐயோ பாவம் இந்த உயிர் அவனா வந்து இதுக்கு ஒரு செயல்படுத்தணும்னு சொல்லி அதுக்கு ஒரு மாயிலிருந்து ஒரு உடம்பை கொடுத்து, உலகத்தை கொடுத்து, கண்மத்துல இருந்து செயல்திறனை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா செயல்பட வச்சு, அப்படியே முழிச்சு வந்து நான் எங்க இருக்கேன், நான் யார் கூட இருக்கேன் இப்படின்னு கொஞ்சம் நம்மளை பார்க்க வச்சு, அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஹெல்ப் பண்ணி நம்மள ஒரு செயல் செய்ய செய்ய இந்த செயலுக்கெல்லாம் அவன் மேல நோட்டை போட்டு கணக்கு எழுதி அந்த கணக்குக்கு தக்கன திரும்ப பிறவியை கொடுத்து ஒவ்வொரு பிறவியா கொடுத்து கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை அனுபவத்துல கொண்டு வச்சு, அந்த அனுபவம் கொஞ்சம் கொஞ்சமா வர 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 இந்த ஆணவத்துடைய வலிமையை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிற மாதிரி பண்ணி, அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நிலைமைக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் இந்த உலகம்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், உன் திருவடியே வரணும், குருநாதர் வந்து என்னை ஆட்கொள்ளணுங்கிற எண்ணம் உயர்ந்து அடியார்கள் எல்லாம் பார்த்து வழிபாடு செய்கிற அளவுக்கு உயர்த்தி அந்த பணிவை கொண்டாந்து நான் தான் எல்லாம் பெரியவங்கிற நிலைமையெல்லாம் விட்டு அதெல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி அவனுக்கு இருவுனை போற வச்சு, அவனுக்கு மலபரி போற வச்சு, அவனுக்கு சத்தினிபாதம் வர வச்சு, அவனுக்கு குருநாதரா அவனே இறங்கி வந்து திருப்பெருந்தல் வந்த மாதிரி வந்து இறங்கி உபதேசம் பண்ணி, அதுக்கப்புறம் இந்த மலமெல்லாம் நீக்கி அவனை கொண்டு அவனுடைய திருவடியிலே வச்சு, இப்ப நீ மகிழ்ச்சியா இருடா, இப்போ ஒன்னும் கவலைப்படாடா அப்படின்னு கொண்டு வச்ச உடனே நானும் சுவாமி ஒண்ணுதான் முக்தி இல்லைன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய துரோகம் தான். சிவசமாதத்தை அதான் சொல்றார், அகச்சமயத்துல இருக்கிற சமயம்தான். ஆனா என்ன சொல்றார், இவ்வளவு செஞ்சவனை போய் முக்தி என்பதை நாங்களும் சாமியும் ஒன்னாயிடுவோம், சிவமும் சவம் ஆயிடுவோம் அப்படின்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய துரோகம்ங்கிறது. இவ்வளவு செஞ்சவனுக்கு நம்ம எப்படி இருக்கணும், எப்படி அடிமையா இருக்கணும். தாமார்க்கும் முடியல்லா தன்மையான சங்கரன் நற்செங்கவென் குளையோர் காதிர் கோமார்க்கே நாம் என்றும் மீளா ஆள கொய்மலர் சேவடியினைய குறுகினோமே. அப்புறம் சுவாமி, நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடப்படும் நடலை இல்லோம் ஏமாப்போம் வினியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை. எப்ப கிடைக்கும், தாமார்க்கும் குடியல்லா சங்கரன், யாருக்கும் பணியாத அவன், அவன் திருவடியில போய் நம்ம பணிஞ்சிடணும். தாமார்க்கும் குடியல்லா சங்கவென் குளையோர் கோமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய். அப்படி இருந்தா நம்ம நாமார்க்கும் குடியல் அப்படி இருக்கலாம். அதுதான் அந்த நிலை. அதை இங்க சொல்றார், மண்ணிடை தம்மை ஆண்ட அப்படிப்பட்ட பெருமானுக்கு இணையா வேற யாரையாவது நம்ம போய் அவன் கடவுள் இவன் கடவுள்னு சொன்னா என்ன ஆகும். அப்புறம் சுவாமிகள் எப்படி எல்லாம் சொல்றார், சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வாராள தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போமல்லோ மாதேவர் கேகாந்தர் அல்லராகினர். எங்கனையாவது இலவசமா கிடைக்குன்னு கியூல போய் நிக்கப்படாதுங்கிறாரு. பெருமானுக்கு அன்பரா இல்லைன்னா அவன் பெரிய குபேர நிதியை கொண்டு கொடுத்தாலும் வேணாம் போடா, ஏன்னா அது ஒரு நாள் மங்குங்கிறார். வேணாம், மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோ. என்ன ஏன் சார்னாரு, மாதேவர்க்கு ஏகாந்தர் அல்லராகில். அவன் பெருமானுக்கு வேண்டிய ஆளா இல்லைன்னா எங்களுக்கு அந்த குணம் வேணாம். அங்கமெல்லாம் குறைந்து அழுகு தொழு நோயராய் ஆவுரித்து தின்றுலலும் புலையரேனும் கங்கைவார் சடை கரந்தார் கண்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே. என்ன ஒரு உரைப்பு. அப்புறம் சொன்ன எல்லாருமே கல்லால் நிழல் அல்லா தேவை நல்லோர் வேணார் அல்லோம் யாமே. ஞானசம்பந்தர் போற போக்குல தட்டி எறிஞ்சிட்டு போயிட்டார். கல்லால் நிழல் அல்லா தேவைன்னா கல்லால மரத்திற்கு அடியில் இருக்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆகிய பெருமானை தவிர வேறு ஒருவரை நல்லோர்கள் வணங்க மாட்டார்கள், நாங்களும் அப்படித்தான். பாட்டே முடிஞ்சு போச்சு. கல்லால் நீழல் அல்லா தேவை நல்லோர் பேனார் அல்லோம் யாமே, பாட்டே முடிச்சிட்டார். அண்ணே உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கிறேன் அப்படித்தானே கதர்றாரு இல்லைங்களா, இல்லைங்களா. திருப்பாச்சிலாச்சரத்தை சொல்ல முடியும். இவராலது இல்லையோ பிரானார்னா என்ன அர்த்தம்,
இவர் அல்லது வேறு பிரானார் இல்லை. அவன் எனக்கு கொடுத்தாலும் அவன் தான் தலைவன், கொடுக்கலனாலும் அவன் தான் தலைவன். சுந்தர் ஏன் ஞானசம்பந்தம், இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையேல் அதுவோ அவள் இன்னொருள். பெருமானை நீ கொடுத்தேன்னா உன்னுடைய அருள், கொடுக்கல அதுவும் உன்னுடைய அருள். அவ்வளவுதான். இந்த பேங்க்ல கிடைக்கல, நாங்க அடுத்த பேங்க்ல வைக்கல நிப்போம். நாங்க ஓண்ட மட்டும் தான் நிற்போம். கொடுத்தேன்னா உன்னுடைய அருள், கொடுக்கலன்னா அதுவும் உன்னுடைய அருள். அவ்வளவுதான். பாதவர் பணம் புரிஞ்சா உன்னுடைய அருள், புரியலன்னா அதுவும் உன்னுடைய அருள். ஏன்ட கேட்க மண்ணிடை தம்மை ஆண்ட வடிவினை அன்றி மற்றோர் அண்ணலை கடவுள் என்பார்க்கு அஞ்சுதும் வினையே என்றும் பன்னுர சிறந்த பாடல் பகர்ந்து, பன்னுர சிறந்த பாடல் அச்சப்பத்தை சொல்ற, சிறந்த பாடல் பகர்ந்து நற்பண்ண சாலை ஒன்னகர் புறம்பு செய்து ஆங்கு இருந்தினர் உண்மை மிக்கார். பண்ணசாலை அமைத்து அங்கே வீற்றிருந்து அருளினாருங்கிறார். அப்படின்னா பண்ணம்னா இலைன்னு அர்த்தம். பொதுவா இலையினாலேயே ஒரு இடம் அமைத்து கொண்டு, பெரிய காங்கிரீட் போட்டு ஒரு ஏசி மட்டும் போட்டு கொடுத்துட்டா ஃப்ரீயாக உட்காந்துருப்பேன் அப்படிலாம் சொல்லுங்க. மந்திரியா இருந்தாலும் சார், சீஃப் மினிஸ்டர், நல்லா அடிக்கடி அதை நினைச்சுக்கணும் எப்படி இருந்து வந்ததுன்னு. ஒன்றும் ஒண்ணுக்கு இல்லாமல்ல திருவாதூர்ல இருந்து ஏதோ பிச்சை எடுத்துட்டு வந்த கேஸ் இல்லை. ஏன்னா பின்னாடி இவர் சொல்றாரு ரொம்ப உருக்கம். என்னமோ அந்த வரலாறு இவர் மட்டும் தான் சொல்றாரு, வேற யாரும் சொல்ல. அது அடுத்த வாரம் வருது. இவர் இலங்கைக்கு போனாருங்கிறார். கடவுள் மாமனியர் சொல்றாரு இவர் இலங்கைக்கு போனாருங்கிறா. போனது சொன்னது பரவாயில்ல, அங்க போய் பிச்சை எடுத்துதான் சாப்பிட்டு இருந்தாருங்கிறார். அப்படி சொல்றாரு. அப்படின்னு பிச்சை எடுத்தா சாப்பிட்டாருன்னா ஒன்னும் இல்லாம இல்லை, அந்த கோலத்துல அப்படிதான் இருந்திருக்கிறார். இலங்கைக்கு போயும் அங்க என்னவா இருந்திருக்கிறார்னா, ஒரு கௌபீனா அணிந்திருக்கிறார், ருத்ராட்சம் போட்டிருந்திருக்கார். திரும்பலம் திரும்பலம்னு திருச்சிற்றம்பலம்னு சொல்லிட்டு இருந்திருக்கிறார். சொன்னதே அது ஒண்ணுதானா, வேற எதுவும் பேசலையா. ஆங்காங்கு ஏதோ ஐயம் ஏற்றுக்கொண்டுதான் சொல்றாரு. அப்படித்தான் இருந்திருக்காரு. அங்க போய் அங்க இந்த மடத்துல அவருக்கு நல்ல பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க. ஒண்ணும் கிடையாது, அப்படிதான் இருந்திருக்கதா சொல்றாரு. அப்போ நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அங்க இருந்த நிலை என்ன, இப்ப இருக்கு நிலை, அதுதான் பெரிய பாடம். அதனால இங்க சொல்றாரு பன்னுர சிறந்த பாடல் பகர்ந்து நற்பண்ண சாலை ஒன் நகர்ப்புறம்பு செய்து. அப்படின்னா ஊருக்கு வெளியே கொஞ்சம் தள்ளி அந்த இடத்துல கொண்டு போய் நகர்ப்புறத்துல கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துல பன்னக சாலை அமைத்துங்கிறார். பன்னகம்னா பண்ணம்னா இலை, பண்ணசாலை அப்படின்னா இலையினால ஏதோ ஒரு ஒன்று அமைத்து கொண்டு அதுல உள்ள உட்கார்ந்து இருந்திருக்கிறார். அப்படியே கொஞ்ச நாள் அங்க இருந்து என்ன செஞ்சார்னார், ஒன் நகர்ப்புறம்பு செய்து ஆங்கி இருந்தினார் உண்மை மிக்கார். அந்த உண்மை மிக்காருங்கிறத ஒன்னகர் புறம்பு செய்து ஆங்கி இருந்தனர் உண்மை மிக்கார். அந்த உண்மை மிக்கார்ங்கிற ஒரு சொல்ல எடுத்து சாதாரண பொருள் சொன்னா ரொம்ப மெய்மையே வடிவான மாணிக்க வாசகர் அப்படின்னு எழுதிட்டு போயிடலாம். வேர்பிள்ளை அதுக்கு பிடிச்சு எழுதுறாரு பாருங்க. அந்த உண்மை மிக்கார் அப்படின்னா ஈண்டு உண்மை மிகுதி என்றது ஞான பூசை செய்யும் விசேட அன்பாம் அப்படின்னு முதல் எழுதினார். அந்த உண்மை மிக்காருங்கிறதுக்கு உண்மை மிகுதி என்பதுக்கு பொருள் எழுதுறாரு, ஈண்டு உண்மை மிகுதி என்றது ஞான பூசை செய்யும் விசேட உணர்வாம். ஞான பூசை ஆவது பூத சுத்தியும் ஆன்ம சுத்தியும் திரவிய சுத்தியும் மந்திர சுத்தியும் லிங்க சுத்தியும் உள்ள பூசையாம் சொல்லிட்டு அது ஒண்ணு என்ன, அதுதான் ரொம்ப சிறப்பு. நீங்க இது அவ்வளவு நூல்கள்ல நம்ம படிக்கிறோம் 5 சுத்தியும்னு. அது என்ன சார் அந்த 5 சுத்தி, மந்திர சுத்தி பூஜை சுத்தி அந்த சுத்தி என்னதுன்னு சொல்லு எழுதுறாரு. உரையில எழுதுறாரு பூத சுத்தி உதவிக்கு வந்த இந்த தத்துவங்கள் எல்லாம் சடப்பொருள் என கருதுதல் முதல் எழுதுறாரு. ஏன்னா இந்த மெய் வாய் கண் மூக்கு செவி கை கால் வாய் எருவாய் கருவாய் இது அவ்வளவு சடப்பொருளே ஒரு நாள் அழிய போகுது, அது முதல்ல உணர்ந்துக்கிறதாம். அதுதான் பூத சுத்தி அப்படின்னு என்ன, அப்புறம் அதுக்கு மேல அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். சார் இது கீழே விழ போறதுதான் தெரிஞ்சுட்டு அப்புறம் போய் காலையில விபிடி கோகனட் ஆயில் விழானும் தேய்ப்போமா சார் அதுல? இது என்னைக்குனாலும் ஒரு நாள் இப்படி சுருங்கத்தான் போது கருப்பு புள்ளி விழ போகுதுன்னா பான்ஸ் போடுறு இப்படி போட்டுக்கிட்டு இருப்போமா சார்? அதுக்கு இல்ல, அதுதான் சொல்றாரு பூத சுத்தி. இது உடலுக்கு மட்டும் இல்ல, கூட வந்த காரு வந்த போனு வாட்சு எல்லாம் தான் எல்லா கழுதையும் ஒரு நாள் தூக்கி போடத்தானே போறோம். அது இதெல்லாம் ஏன்னா இதெல்லாம் சடப்பொருள். அதுதான் முதல்ல சொன்னார் பூத சுத்தி. தத்துவங்களை சடமன கருதும் பூத சுத்தியும் அவ்வாறு காணுதல்
அப்படி அந்த அறிவு இவ்வளவு நாள் இல்லாம இப்ப மட்டும் உனக்கு எப்படிடா தெரிஞ்சு? இவ்வளவு நாள் அதை வேணும் இது வேணும் சேர்த்துடலைங்க, இன்னைக்கு திடீர்னு உனக்கு எப்படியா தொடச்சுனாரு? அது திருவருள். அவ்வாறு காணுதலும் திருவருளாலே யாம் என்று உணர்தல் ஆன்ம சுத்தி எழுதுறாரு சுவாமி. என்ன உரைங்கிறீங்க? ஆனா வேர்பிள்ளை நமக்கு என்ன சொந்தக்காரரா சார்? எப்படி அவர் நினைக்கிறோம்? அன்னைக்கு கூட சொன்னேன், இலங்கையில வீடு தேடி போய் போனேன். நான் பார்க்க அந்த இடத்த பார்க்க முடியல, ஆனாலும் ரொம்ப கொள்கையில தெளிவா இருக்கேன். அடுத்த முறை போகும்போது அந்த இடத்துக்கு போயிட வேண்டியது. அந்த மட்டுவில் வரைக்கும் பாதி தூரம் போயிட்டு நான் கண்டுபிடிக்க முடியலன்னா எனக்கு நேரம் இல்லை. இரவு 9 மணி ஆட்டோ எடுத்துட்டு சுத்தினேன். ஆனா அங்க என்ன ஆயிடுச்சு, அவர் வீடெல்லாம் இடிச்சு ஏதோ வணிக வளாகம் மாதிரி கட்டிட்டாங்க. ஏன்னா இப்ப 3வது தலைமுறையினர் இருக்கிறாங்க. பழைய காலத்து வீடெல்லாம் மாறிச்சு. இப்ப அவருடைய பேரன் இருக்கிறாருன்னு அவரை பிடிச்சிட்டேன். இப்ப அடுத்த முறை போகும்போது அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு. அதனால எதுக்கு சொல்லணும்னா, எப்படி எழுதுறாரு பாருங்க. எல்லாரும் 5 சுத்தி என்ன சுத்தி? தத்துவ சுத்தி என்பது பூத சுத்தி என்பது தத்துவங்கள் சடம் என கருதுதலும், அவ்வாறு கருதுதல் திருவருளே ஆம். நாம நினைச்சிடல, இப்பதான் சரி எனக்கு எல்லாம் தெரிஞ்சது. இப்ப தெரிஞ்சுன்னா திருவருள் இப்ப உணர்த்துச்சு அப்படின்னு நினைக்கிறது ஆத்ம சுத்தியா. ஆன்ம சுத்தியும் திரவிய சுத்தியினரு கண்டும் கேட்டும் உண்டும் உயிர்த்தும் அறியும் நிலை திருவருளால் என்று உணர்தல் திரவிய சுத்தியும், ஸ்ரீ பஞ்சாக்கரங்களே முதன்மையானது என கருதும் மந்திர சுத்தியும், சிவபெருமான் யாண்டும் நிறைந்திருக்கிறார் என அறிவால் உணர்தல் லிங்க சுத்தியுமாம். இந்த 5ஐயும் கொண்டு ஞான பூசை செய்யக்கூடிய விசேட உணர்வு மிகுந்து இருந்தார் உண்மை மிக்கார் என்றார் அப்படின்னு ஒரு எழுதார். என்ன மாதிரி முட்டாள் எழுதணும்னா உண்மை மிக்கார்னா ரொம்ப உண்மையா இருந்தார் அப்படின்னு அர்த்தம். என்ன எழுதுறாரு? 5ஐயும் சொல்லி அந்த 5ம் உள்ள ஞான விசேட உணர்வுன்னு எழுதி அந்த 5ஐ என்ன சுத்தின்னு சொல்லி அந்த சுத்தி காரணம். பூத சுத்தி தத்துவங்களை சடம் என கருதல். அக்கா எழுதிக்கங்க, வேணா எழுதிட்டே இருந்தீங்க, வேணா எழுதிருங்க. பூத சுத்தி தத்துவங்களை சடம் என கருதுதல், அவ்வாறு சடம் என கருதலும் திருவருளிலே ஆம், என்னுடைய நாள் இல்ல என்று உணர்தல் ஆன்ம சுத்தி. கண்டும் கேட்டு முண்டும் உயிர்த்து அறியும் நிலை பெருமானையிலேயாம் என்று நிற்பது திரவிய சுத்தி. ஸ்ரீ பஞ்சாக்கரமாகிய 5 எழுத்துதான் முதல் என கருதுதல் மந்திர சுத்தி. சிவபெருமான் யாண்டும் நிறைந்திருந்த அருள் செய்கிறான் என்று அறிதல் இல்லை, உணர்தல், அதுவே லிங்க சுத்தியாம். ஆனால் இந்த 5 சுத்தியும் கொண்டு ஈண்டு உண்மை மிக்கார் என்பது உண்மை மிகுதி என்றது ஞான பூசை செய்யும் விசேட உணர்வாம் அப்படின்னு எழுதிட்டார். அதான் முறை. அதனால ஒன்னகர் புறம்பு செய்து ஆங்கு இருந்தனர் உண்மை மிக்கார் அப்படின்னா அப்படி ஞான பூசையில இருந்தாருன்னு இத திருவிழார் போனத்துல இதே செய்தியை சொல்ற. இப்படித்தான் இருந்தாருங்கிறார். மாசரு மணி போல் பன்னாள் வாசக மாலை சாத்தி திருவிழார் போனதுல பூசனை செய்து பின்னர் புண்ணிய மன்றுளாடும் ஈசனது அடிக்கீழ் எய்தி ஈரிலா அறிவு ஆனந்த தேசோடு கலந்து நின்றார் சிவனருள் விளக்க வந்தாருங்கிறார். திருவிழாடு பானத்துல மண் சுமந்த படத்துல சொல்றார். இப்படி பூஜையிலே தான் இருந்தார் இவர். அந்த பூஜையை தான் இவர் இங்க எடுத்து போடுறார். எடுத்து போடுறது மட்டும் இல்ல, இந்த பாட்டையே வேர்பிள்ளை மேற்கொள்ளி எடுத்து காட்டுறார். என்ன ஒரு பெரிய சங்கடம்னா, இது திருவிழா புராணம்னு சொல்லி தொலையாம இந்த பாட்டை நான் நேற்று ராத்திரி போட கிடந்தா அங்கேயும் இங்கேயும் தடுமாறி தேடி அப்புறம் கண்டுபிடிச்சு எடுத்துட்டேன். திருவிழா புராணம் எடுத்துட்டேன் இந்த பாட்டை. ஆனா இந்த பாட்டை மேற்கோள் காட்டினதே வேர்பிள்ளை தான். அங்கேயும் சொல்லியிருக்காருன்னு இந்த 2 பாட்டு இருக்கு, அவசரமா சொல்லிடுறேன். பரம்பர பொருளாம் இந்த பைந்தமிழ் ஓதி வையம் பெரும் பிறப்பகல வந்து பிறந்தவர் செய்தியெல்லாம் இருந்த நல் தொகுதி தோறும் இயம்பினன் மகிழ்ச்சி எய்தி அரும்புகள் தில்லை உள்ளார் யாவரும் அதிசயித்தார். பரம்பர பொருளாம் இந்த பைந்தமிழ் ஓதினர். பரம்பரம் அப்படின்னா பரம்பரன்னா சுவாமி. இவர் தமிழையே பரம்பர பொருளாம்னார். என்ன அர்த்தம்? பைந்தமிழ் காட்டும் பரம்பர பொருள். அப்படி அந்த தமிழ் பரம்பர பொருளாம். தமிழையே கடவுளா வச்சு, ஆனா அந்த தமிழ் சொன்ன கடவுள் என்று வச்சு பொருள் அப்படி. அதனால பரம்பர பொருளாம் இந்த பைந்தமிழ் ஓதி வையம் பெரும் பிறப்பகல வந்து திருவாசகத்தை கொடுத்து அதன் மூலம் இங்கிருக்கின்ற ஆன்மாக்கள் எல்லோரும் பிறப்பிலிருந்து வெளிவருமாறு செய்த மாணிக்க வாசகர். அதான் சொல்றார், பெரும் பிறப்பகல வந்து பிறந்தவர். அப்படி வந்து பிறந்தவர் மாணிக்க வாசகர். நம்முடைய பிறப்பை எல்லாம் நீக்குவதற்காக அந்த ஆள் பிறப்புக்கு வந்திருக்கான் பாவம். அப்படிதான் சொல்றார்.
நம்ம எல்லாத்தையும் பிறப்புல இருந்து நீக்கிறதுக்கு அவருக்கு. தேவர்கள் எல்லாம் நஞ்சில இருந்து அமுது சாப்பிடணுங்கிறக்கா பெருமான் நஞ்ச சாப்பிட்டான். நம்ம எல்லாம் பிறப்புல இருந்து நீக்கணுங்கிற இந்த ஆள் பிறவிக்கு வந்தார். அதான் சொல்றார். அதனால பைந்தமிழ் ஓதி வையம் பெரும் பிறப்பு அகல வந்து பிறந்தவர் செய்தி எல்லாம் இருந்த நல் தொகுதி தோறும் இயம்பினன் மகிழ்ச்சி எய்தி அரும்புகழ் தில்லை உள்ளார் யாவரும் அதிசயித்தார். அவருடைய புகழ் தில்லையில அவர் பாடியிருந்த விதம் இதெல்லாம் பார்த்து தில்லை மக்கள் எல்லாம் அதிசயிக்கிறார்கள். இப்படி ஒருத்தர் அப்படின்னு சொல்லி, ஏன்னா தில்லையில அவருடைய புகழ் யாண்டும் பரவி நிற்குது. அதிசயித்தார்கள். தத்துவ முடிவில் ஆடும் தாண்டவம் வந்து தம்முள் கண்டு நித்தலும் சென்று மன்றில் நிமலனை இறைஞ்சி அன்பால் இத்திரம் ஐயர்தில்லை எல்லையில் இருந்தார் இப்பால் புத்தரை வாதில் வென்ற புகழினை உரைத்தல் செய்வோம். இந்த சக்கரத்தை முடிக்கிறார். இந்த சருக்கத்தை எப்படி கொண்டு முடிச்சார் பாருங்க. தத்துவ முடிவில் ஆடும் தாண்டவம் தம்முள் கண்டு அப்படின்னா அதுக்கு ஆனந்த நடனம்னு பேர். தத்துவங்களை முதன்மை வைத்து ஆடுற நடனம் ஊன நடனம். நம்ம இதுல படிக்கிறோம் உண்மை விளக்கத்துல. தத்துவங்களை எல்லாம் கடந்து நின்று முக்திக்கு ஆடுற ஆட்டம் ஆனந்த நடனம். அதை சொல்றார். அதுதான் தத்துவ முடிவில் ஆடும் தாண்டவம் தம் உள் கண்டு. அது உள்ளே கண்டுட்டார். கண்டவரு பேசாம வீட்டிலே அருமையா இருந்திருக்கலாம். ஏன்னா நடனமே உள்ள தெரியுத இருக்கலையா. நித்தலும் சென்று மாணிக்க வாசகரே தனந்தரம் கோயில் போயிருக்கார். இப்ப நாங்க தூணிலும் இருப்பார் துரும்பில் இருப்பார். அவர் நான் கோயில போய் தான் பார்க்கணும் வாங்குறான். பாட்டப்படிடா. ஆனாலப்பட்ட மாணிக்க வாசகர் என்ன, நித்தலும் சென்று மன்றில் நிமலனை இறைஞ்சி தனந்தனம் கோயில முன்னாடி போய் நின்று நடனத்தை பார்த்து வழிபாடு செய்யறார். யாரு? ஏற்கனவே ஆனந்த நடனத்தை உள்ள ரசிச்சுக்கிட்டு இருக்கிறவரு. அவ்வளவு பெரியவரே. நித்தலம் சென்று மன்றில் நிமலனை இறைஞ்சி அன்பால் இத்திரம் ஐயர் தில்லை எல்லையில் இருந்தார். இத்திரம்னா இந்த உயர்ந்த நிலையிலே அவர் தில்லையிலே இருக்கிறார். இப்பால் புத்தரை வாதில் வென்ற புகழினை உரைத்தல் செய்வோம். அடுத்த சருக்கத்துல இவர் இப்படி தில்லையில இருக்கார். இவ்வளவு உயர்ந்த நிலையில தில்லையில இருக்கார். இவர் தில்லையில இருந்து புத்தரை வாதில் வென்ற அந்த செய்தியை அடுத்த சருக்கத்திலே நான் சொல்ல இருக்கிறேன் என்று நம்முடைய கடவுள் மாமுனிவர் முடிக்கிறார். அந்த அளவில் இங்க கொண்டு முடிக்கிறோம். அடுத்த வாரம் நாளைக்கு சொல்லிடுறேன். அடுத்த வாரத்துல நாம இதை தொடர்ந்து புத்தரை வாதில் வென்ற சருக்கம், அதுக்கப்புறம் திருவடி சருக்கம்னு 2 தான் நம்ம பாக்கி. கிட்டத்தட்ட ஒரு 135 பாடல்கள் நமக்கு பாக்கி இருக்கு. இது வரைக்கும் ஒரு 400 பாடல்கள் நம்ம செய்திருக்கிறோம் என்று சொல்லி இதற்கெல்லாம் துணையாயிருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் இந்த விழா ஏற்பாடு செய்த பெரியவர்கள், கலந்து சிறப்புகின்ற அடியார் பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியும் சொல்லி மீண்டும் திருவருளையும் குருவருளையும் நினைந்து போற்றி நிறைவு செய்வோம். நாளை இதே இடத்துல காலை 10 மணிக்கு சைவ சித்தாந்த வகுப்பு. நம்ம பல மாணவர்கள் இங்கே இருக்கிறோம். மாணவர்கள் அல்லாதவர்கள் இருந்தாலும் கூட வரலாம். நாளைக்கு வகுப்பு காலை 10:04. அதனால ஏன்னா விநாயகர் சதுர்த்தி ஒரு நல்ல நாள், அன்னைக்கு படிக்கணும்னு நம்ம அமைப்பாளர் விரும்பினார். அதனாலதான் நாளைக்கு வகுப்பு. ஏற்கனவே கொஞ்சம் பாடங்கள் பின்தங்கி இருக்கிறோம். அடியன் 2-3 வாரம் வராததுனால. அதனால நாளைக்கு இது ஒரு சிறப்பு வகுப்பு. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கே நடத்துறது ரொம்ப சிறப்பான வகுப்பு. அதனால நாளை காலை 10 மணிக்கு வகுப்பிலும் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த செய்தியையும் சொல்லி வாழ்த்து பாடி நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.